ஓகேங்களா. ஸோ ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ்னால் இதுதான். ஸோ என்னென்னா ஜேர்னல் என்ட்ரிஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறப்போ ஓகேங்களா. ஸோ ஜேர்னல் என்ட்ரிஸ் ப்ரிப்பேர் பண்ணுறப்போ டெபிட் கிரெடிட் நம்ம போடுவோம். ஸோ அந்த இடத்துல ஏதாச்சும் ஒன்று அமௌண்ட்டில் வந்து மிஸ்டேக் ஆகிருக்கும், இல்லை டெபிட்டை வந்து கிரெடிட்டில் போட்டிருப்பாங்க, இல்லை கிரெடிட்டை வந்து டெபிட்டில் போட்டிருப்பாங்க, இல்லை போடாமலே விட்டுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு எரர் இருக்கிறப்போ அது நம்ம கரெக்ட் பண்ணுறது தான் ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ் ஓகேங்களா. ஸோ அந்த எரர்ஸ் ஃபுல்லாமே நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ணுவோம். சப்போஸ் நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணுவோம்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டெபிட் சைடில் வந்து சப்போஸ் வந்து அமௌண்ட் வந்து 10,000 கூட போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ டெபிட் சைடில் 10,000 தப்பாக கூட போட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா இதை கேன்சல் பண்ணதுக்கு நம்ம வந்து கிரெடிட் சைடில் போடுவோம் ஓகேங்களா. ஓகே. ஸோ டெபிட் சைடில் 10,000 கூட போட்டிருக்காங்கன்னா இதை கேன்சல் பண்ணதுக்கு நம்ம கிரெடிட் சைடில் போடுவோம். அதுவே கிரெடிட் சைடில் வந்து 10,000 கூட போட்டிருக்காங்கன்னா இதை கேன்சல் பண்ணதுக்கு நம்ம என்ன செய்வோம், டெபிட் சைடில் போடுவோம் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ணுவோம். புரியுதா. ஸோ டெபிட் சைடில் ஒரு விஷயம் நம்ம கேன்சல் பண்ணோன்னா அது கிரெடிட் சைடில் போட்டால் கேன்சல் ஆயிரும். கிரெடிட் சைடில் ஒரு விஷயம் நம்ம கேன்சல் பண்ணால் டெபிட் சைடில் போட்டால் கேன்சல் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணுவோம் ஓகேங்களா. அதுவே டெபிட் சைடில் சப்போஸ் 10,000 கம்மியாக போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ டெபிட் சைடில் 10,000 கம்மியாக இருக்குது. ஸோ டெபிட் சைடில் போட்டோம் 10,000 நம்ம டெபிட் சைடில் போட்டோம்னா அந்த 10,000 கம்மியானது இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ வந்து டேலி ஆயிரும் ஓகேங்களா. 10,000 டெபிட் சைடில் கம்மியாக போட்டிருங்க. ஸோ அப்போ டெபிட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் 10,000 சொல்லி தப்பாக இருக்கும் ஓகே. ஸோ ப்ளஸ் 10,000 போட்டால் இங்கே 0 ஆயிருமா. ஸோ கரெக்ட் பண்ணிடலாம். ஸோ 10,000 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் டெபிட் சைடில் 10,000 நீங்கள் போடுறப்போ உங்களுக்கு வந்து டேலி ஆயிரும் ஓகே. ஸோ அதுவே டெபிட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 கூட போட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் கிரெடிட் சைடில் 10,000 போடுறப்போ ரெண்டும் டேலி ஆயிரும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ரெக்டிஃபிகேஷன் வந்து பண்ணுவோம் ஓகே. ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் ரெக்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஒவ்வொரு சம்மில் நம்ம பார்க்குறப்போ ஒவ்வொரு அப்ரோச்சஸ் வந்து நம்ம புதுசாக பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ சம் வச்சு பார்க்குறப்போ தான் உங்களுக்கு வந்து கிளியராக ப்ராக்டிக்கலாக புரியும். ஸோ ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். ஏ கிரெடிட் சேல்ஸ் ஆஃப் கூட்ஸ் ஓகே. ஃபஸ்ட்டு சம் வந்து பாருங்கள். கிரெடிட் சேல் ஆஃப் கூட்ஸ் டு எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3,000 போஸ்டட் அஸ் 30,000 ஓகேங்களா. ஸோ கிரெடிட் சேல்ஸ் ஆஃப் கூட்ஸ் டு எக்ஸுக்கு வந்து நம்ம ஜேர்னல் என்ட்ரி என்ன போடுவோம், யாராவது கரெக்டாக மைக் ஆன் பண்ணி சொல்லுங்கள் பார்ப்போம். கிரெடிட் சேல்ஸ் ஆஃப் கூட்ஸ் டு எக்ஸ் வந்து 3,000 ஓகேங்களா. ஸோ இதுதான் கரெக்டான என்ட்ரி. ஸோ இதுக்கு ஜேர்னல் என்ட்ரி வந்து நீங்கள் எப்படி போடுவீங்க? சேல்ஸ் எங்கே போடுவீங்க? சொல்லுங்கள் ப்ரோ. கரெக்டாக வந்தீங்க. எக்ஸ் அக்கவுண்ட் டெட்டா டு சேல்ஸ் அக்கவுண்ட் ப்ரோ. சூப்பர். எக்ஸ் அக்கவுண்ட் டெட்டா டு சேல்ஸ் அக்கவுண்ட் சொல்லி போடுவீங்க. ஸோ 3,000 வந்து நீங்கள் போடணும் ஓகேங்களா. ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 30,000 சொல்லி போட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ கரெக்டான என்ட்ரி என்ன பண்ணுவீங்க அப்படின்னா எக்ஸ் அக்கௌண்ட் டெப்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட். ஸோ சேல்ஸை வந்து நீங்கள் கிரெடிட் சைடில் போடணும், எக்ஸை வந்து டெபிட் சைடில் போடணும். எவ்வளோ அமௌண்ட் போடணும்? 3,000 போடணும் ஓகே. ஸோ இது வந்து கரெக்ட் என்ட்ரி. ஸோ அதான் சீன் சொல்லி நான் உங்களுக்கு நோட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஓகே. ஸோ கரெக்ட் என்ட்ரி என்னன்னா கிரெடிட்டில் வந்து சேல்ஸ் வந்து 3,000 போடணும், டெபிட்டில் எக்ஸ் வந்து 3,000 போடணும். ஆனால் தப்பாக என்ன பண்ணிங்கன்னா ராங் என்ட்ரி வந்து டபிள்யூ சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ராங்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா 30,000 கிரெடிட் சைடில் போட்டிருக்காங்க, 30,000 டெபிட் சைடில் போட்டிருக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ சேல்ஸாக கிரெடிட் சைடில் 30,000 தப்பாக போட்டிருக்காங்க. சுகுமார் ப்ரோ இப்போ ஆக்சுவலாக என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஓகேங்களா. ஸோ ரெக்டிஃபிகேஷன் எரர்ஸில் இப்போ ஃபஸ்ட்டு சம் பார்த்துட்டு இருக்கோம் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு சம் வந்து ஆக்சுவலாக என்னென்னா கிரெடிட் சேல் ஆஃப் கூட்ஸ் டு எக்ஸ் வந்து 3,000 சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகே. ஸோ இதுக்கு ஜேர்னல் என்ட்ரி ஆக்சுவலாக எப்படி போடுவோம்? எக்ஸ் அக்கௌண்ட் டெப்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட் சொல்லி நம்ம போடுவோம் ஓகேங்களா. ஸோ எக்ஸை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா டெபிட் சைடில் நம்ம போடுவோம், சேல்ஸை வந்து கிரெடிட் சைடில் போடுவோம். ஸோ இதுதான் கரெக்டான என்ட்ரி. ஸோ 3,000 வந்து நம்ம போடுவோம் ஓகே. ஸோ 3,000 போட்டிங்கன்னா அது வந்து கரெக்டான என்ட்ரி. ஆனால் இவனுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3,000க்கு பதிலாக 30,000 சொல்லி தப்பாக போட்டிருக்காங்க ஓகே. ஸோ அப்போ ராங் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் சைடில் சேல்ஸில் 3,000 போடுறதுக்கு பதிலாக 30,000 போட்டிருக்காங்க. அப்படின்னா 27,000 வந்து அதிகமாக போட்டிருக்காங்க. எங்கே? கிரெடிட் சைடில் 27,000 வந்து அதிகமாக போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து கிரெடிட் சைடில் 27,000 வந்து அதிகமாக போட்டிருக்காங்க. அதே மாதிரி எக்ஸ் வந்து பாருங்கள், எக்ஸ் வந்து டெபிட் சைடில் 3,000 தான் போடணும். ஆனால் இவனுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா 30,000 தப்பாக போட்டிருக்காங்க. அப்போ எவ்வளோ அமௌண்ட் வந்து அதிகமாக போட்டிருக்காங்க? 27,000 ரூபா டெபிட் சைடில் அதிகமாக போட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இப்போ கிரெடிட் சைடில் அதிகமாக போட்டால் இது கேன்சல் பண்ணதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? டெபிட் சைடில் 27,000 அதிகமாக போட்டாங்கன்னா இதை கேன்சல். டெபிட் சைடு 27,000. டெபிட் சைடில் 27,000 போடுங்க ஓகேங்களா. ஸோ 27,000ங்கிறது என்னது? சேல்ஸ் ஓகேங்களா. ஸோ சேல்ஸ் வந்து 27,000 கிரெடிட் சைடில் அதிகமாக போட்டிருக்காங்க. ஸோ டெபிட் சைடில் சேல்ஸை 27,000 நீங்கள் போட்டிங்கன்னா கேன்சல் ஆயிரும் ஓகேங்களா. ஓகே. ஸோ அதே மாதிரி எக்ஸுக்கு பாருங்கள். எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா
எக்ஸ் வந்து டெபிட் சைடில் 27,000 அதிகமாக போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை கேன்சல் பண்ணது கிரெடிட் சைடில் எக்ஸு போட்டு 27,000 போட்டிங்கன்னா உங்களுக்கு கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா? இவ்வளோ தான் மேட்ரு. ஸோ இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெக்டிஃபிகேஷன் பண்ணிடலாம். கிளியரா? புரியுதா? யாருக்கும் இந்த ஃபஸ்ட்டு சம்மில் எதுவும் டவுட் இருக்கா? ஒரு நிமிஷம் ஃபஸ்ட்டு சம் பார்த்துட்டுருங்க, நான் வந்துட்டேன். ஓகே, ஃபஸ்ட்டு சம்மில் ஃபஸ்ட்டு சம்மில் எதுவும் டவுட் இருக்குதா? உங்கள் பிடிஎஃப் ஆன் பண்ணி வைக்காமலே போயிட்டணும். சரி, ஃபஸ்ட் சம்மில் எதுவும் டவுட் இருக்குதா? கிளியர் தானே? ஓகே, ஸோ அதான் ஆன்சரில் வந்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஆன்சரில் 2 விதமாக போட்டிருக்காங்க. சஸ்பென்ஸ் போட வேண்டிய அவசியமே இல்லை. ஓகேங்களா? ஸோ சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இவனுங்க இப்படி தான் போட்டிருப்பானுங்க. ஓகே, சஸ்பென்ஸ் போட வேண்டிய சேல்ஸு நமக்கு தெளிவாகவே தெரியுது. சேல்ஸ் வந்து கிரெடிட்டில் தப்பாக போட்டிருக்காங்க. சேல்ஸை டெபிட்டில் போட்டு நம்ம டேலி பண்ணியிருக்கிறோம். ஸோ சேல்ஸுங்கிற ஒரு அமௌண்ட் வந்து நமக்கு தெளிவாக தெரியுது. ஸோ சஸ்பென்ஸ் போட வேண்டிய அவசியமே இல்லை. ஓகேங்களா? ஸோ சில இடத்துல இந்த மாதிரி தான் சஸ்பென்ஸ் போட்டு வச்சுருப்பானுங்க. நீங்கள் அந்த ஆன்சர் பார்க்காதீங்க. ஓகேங்களா? அப்படி போட்டாலுமே கரெக்டாக தான், தப்பு இல்லை. ஆனால் எக்ஸாக்டான கரெக்டான ஆன்சர் என்னதுன்னா சேல்ஸ் வந்து டெபிட்டில் போடணும். ஓகேங்களா? இப்படி போட்டாலுமே கரெக்டாக தான், மார்க் உண்டு. ஓகேங்களா? ஆனால் உங்களுக்கு வந்து நீங்கள் சஸ்பென்ஸ் போடுறப்போ சேல்ஸ்ன்னு சொல்லி நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிங்களா சேல்ஸ் புக்கு, அதில் கரெக்டான அமௌண்ட் வந்து உங்களுக்கு காமிக்காது, சஸ்பென்ஸில் போய் விழுந்துடும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் யாரும் டவுட் இருக்கா? விஸ்வா ப்ரோ, சுகுமார்? டவுட் இல்லை ப்ரோ. சூப்பர் ப்ரோ. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கேஷ் சேல்ஸ் ஆஃப் கூட்ஸ் டு ஒய் வந்து பார்த்தீங்கன்னா 3,000. ஸோ இது என்ட்ரி ஆக்சுவலாக எப்படி போடுவோம்? ஒய் அக்கௌண்ட் டெப்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட் சொல்லி போடுவோம். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3,000 போடுறதுக்கு போல் 30,000 சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தா அதே கேஸ் தான். ஓகேங்களா? ஸோ ரெண்டு பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா 27,000 அதிகமாக போட்டிருக்காங்க, தப்பாக அதிகமாக போட்டிருக்காங்க. ஸோ கிரெடிட் சைடில் சேல்ஸ் வந்து 27,000 அதிகமாக போட்டிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணணும்? டேலி பண்ணுறதுக்கான டெபிட் சைடில் சேல்ஸை நீங்கள் போடணும், 27,000 போடணும். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம், இது வந்து கேஷ் சேல்ஸில் அப்போ ஒய் வராது ப்ரோ. ஓகேங்களா? ஸோ கரெக்டான என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஒய் வராது, டெபிட் சைடில் வந்து ஒய் வராது, கேஷ் தான் வரும். ஓகேங்களா? ஸோ கரெக்டான என்ட்ரி பார்க்குறப்போ கேஷ் வந்து 3,000 நீங்கள் போடணும். ஆனால் கேஷில் வந்து இவங்க 30,000 சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ கேஷில் 27,000 அதிகமாக போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ டெபிட் சைடில் 27,000 அதிகமாக போட்டிருக்காங்க. இது கேன்சல் பண்ணால் கிரெடிட் சைடில் 27,000 நீங்கள் போட்டிங்கன்னா கேன்சல் ஆகிரும். ஓகேங்களா? ஸோ கேஷ்னு சொல்லி கிரெடிட் சைடில் 27,000 சொல்லி நீங்கள் போட்டிங்கன்னா கேன்சல் ஆகிரும். ஓகே, ஸோ ரெண்டாவது ரெக்டிஃபிகேஷன் வந்து கிளியர். ஓகே தானே ப்ரோ? ஓகே, ஆக்சுவலாக கிளாஸில் வந்து இது முன்னாடி நான் எழுதிட்டு இருந்தால் டைம் வேஸ்ட் ஆகும் தான் முன்னாடி எழுதி வச்சுட்டேன். ஸோ தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். தேர்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா என் கிரெடிட் சேல் ஆஃப் ஃபர்னிச்சர். ஓகேங்களா? ஸோ இந்த நோட்ஸ் உங்களுக்கு நான் அனுப்பிடுவேன். ஓகேங்களா? ஸோ இந்த நோட்ஸ் பார்க்குறப்ப எதுக்காக இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, ஸோ இதை நான் பிடிஎஃப் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன், இதை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ இவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஜேர்னல் என்ட்ரி மட்டும் தான் எல்லா பக்கமும் கொடுத்துருக்காங்க. உங்கள் புக்லேயுமே அந்த மாதிரி தான் இருக்குது. எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கிளியராக இல்லை. ஓகேங்களா? ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இந்த மாதிரி ஷார்ட்டாக நான் எழுதி வச்சிருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ கிளாஸ் பார்த்துட்டு இந்த எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தா புரியும், சும்மா எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தா புரியாது. ஸோ இப்போ கிளாஸ் பார்த்துட்டு நீங்கள் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் பிடிஎஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். கிரெடிட் சேல் ஆஃப் ஃபர்னிச்சர் ஆஃப் டு இசட். ஃபர்னிச்சர் வந்து அசட். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் சேல் பண்ணீங்க அப்படின்னா கிரெடிட் சைடில் சேல்ஸ் வராது, ஃபர்னிச்சர் சொல்லி வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்கள் வந்து என்ட்ரி எப்படி போடுவீங்க? கிரெடிட் சேல் அப்படிங்கிறப்போ இசட் அக்கௌண்ட் டெட்டார் டு ஃபர்னிச்சர்னு சொல்லி போடுவோம். ஸோ இதுதான் கரெக்ட் என்ட்ரி. ஓகேங்களா? ஸோ இது வந்து 3,000 போடணும், அதுக்கு பதிலாக 3,000 பதிலாக 30,000 சொல்லி போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ தேர்டு பாருங்கள். ஃபர்னிச்சர் வந்து நீங்கள் கிரெடிட் சைடில் போடுங்க, ஃபர்னிச்சர் வந்து வெளியே போயிடுச்சு. ஸோ கிரெடிட் சைடில் கிரெடிட் வாட் கோஸ்ன்னு சொல்லி கிரெடிட் சைடில் நீங்கள் போடுவீங்க. ஓகேங்களா? ஸோ அது ஒரு மீனிங். இன்னொரு ஒரு மீனிங் நான் எப்படி எடுக்கன்னா, ஃபர்னிச்சர் வந்து அசட். அசட் வந்து நம்ம டெபிட் பேலன்ஸ் தான் காமிக்கும். ஒரு ஃபர்னிச்சர் சேல் பண்ணுறோன்னா வெளியே போகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அப்போது அந்த டெபிட்டை குறையுதுன்னு அர்த்தம். அப்போ அசட் குறையுது அப்படின்னா கிரெடிட் சைடில் நம்ம போடுவோம். அசட் கூடுதுன்னா டெபிட் சைடில் போடுவோம், அசட் குறையுதுன்னா கிரெடிட் சைடில் போடுவோம். ஃபர்னிச்சர் வந்து சேல் பண்ணுறப்போ அசட் வந்து குறையும், ஸோ கிரெடிட் சைடில் போட்டிருக்காங்க. ஸோ இப்படியும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ கிரெடிட் வாட் கோஸ் அவுட்டுங்கிறப்போ ஃபர்னிச்சர் வந்து நம்ம வந்து கிரெடிட் சைடில் போட்டுருவோம், இல்லை ஃபர்னிச்சர் வந்து அசட் குறையிறதுனால கிரெடிட் சைடில் நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ 3,000 வந்து கரெக்ட் என்ட்ரி. இசட் வந்து பார்த்தீங்கன்னா டெபிட் சைடில் நம்ம போடணும். ஓகேங்களா? ஸோ இசட் வந்து யார்? டெபிட் த ரிசீவ்னு சொல்லி நம்ம இசட் வந்து டெபிட் சைடில் போட்டிருப்போம். ஸோ இந்த ஜேர்னல் என்ட்ரி ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இதுதான் கரெக்டான என்ட்ரி. ஓகேங்களா? ஸோ ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 30,000 சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ கிரெடிட் சைடில் 27,000 அதிகமாக இருக்குது. ஸோ கிரெடிட் சைடில் 27,000 அதிகமாக இருக்குது. இதை கேன்சல் பண்ணதுக்கு நம்ம டெபிட் சைடில் இசட்னு சொல்லி சாரி
டெபிட் சைடில் ஃபர்னிச்சர்னு சொல்லி போட்டு 27,000 நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இசட்டு பாருங்கள், இசட்டும் 27,000 வந்து பார்த்தீங்கன்னா டெபிட் சைடில் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ 27,000 டெபிட் சைடில் அதிகமாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுவோம், நம்ம வந்து கிரெடிட் சைடில் போட்டு கேன்சல் பண்ணி விட்ருவோம். ஓகே ஓகே. ஸோ இதில் எதுவும் டவுட் இருக்கா? சுகுமார் ப்ரோ, அபு ப்ரோ, கிளியர் தானே? ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த்து சம் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஃபோர்த்து சம் பாருங்கள், கிரெடிட் சேல் ஆஃப் கூட்ஸ் ஆஃப் 3,000 டு கிருஷ்ணன். இவனே தப்பாக போட்டிருக்காங்களா? கிருஷ்ணன். ஓகேங்களா? இவனே எரராகி போட்டிருக்காங்க, கிசான் கிருஷ்ணன். ஓகேங்களா? ஸோ இந்த இதில் தான் இவங்களுக்கு வந்து ஒரு மிஸ்டேக் எரர் ஆகிருக்குது. நான் கொஸ்டின்லேயே கிருஷ்ணனுக்கு கிருஷ்ணன் போட்டிருக்கானுங்க, கிருஷ்ணன். ஓகேங்களா? என்டர் இந்த பர்ச்சேஸ் புக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30,000 சொல்லி இதுதான் கரெக்ட் என்ட்ரி. ஓகே. ஸோ கிரெடிட் சேல்ஸ் ஆஃப் கூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3,000. இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா பர்ச்சேஸ் புக்கில் தூக்கி போட்டிருக்காங்க. ஓகே. ஸோ சேல்ஸ் ஆக்சுவலாக என்ட்ரி வந்து என்ன வரும்னா, கிருஷ்ணன் அக்கௌண்ட்டை டெபிட்டில் போட்டிங்க, சேல்ஸ் அக்கௌண்ட்டை கிரெடிட்டில் போட்டிங்க. ஓகேங்களா? ஸோ கிருஷ்ணன் அக்கௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கரெக்ட் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன் அக்கௌண்ட்டை நீங்கள் டெபிட் சைடில் போடுங்க. ஓகேங்களா? ஸோ இதான் கரெக்டு. அதுக்கப்புறம் சேல்ஸ் அக்கௌண்ட்டை கிரெடிட் சைடில் போடுங்க. ஓகே. ஸோ இது ரெண்டுமே வந்து கரெக்ட் என்ட்ரி. ஆனால் இவனுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த சேல்ஸை பர்ச்சேஸ் புக்கில் போட்டிருக்காங்க. அப்போ சேல்ஸ் போடுறதுக்கு பதிலாக பர்ச்சேஸ்ன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ பர்ச்சேஸ் 30,000 சொல்லி போட்டிருக்காங்களா? ஸோ 3,000 தான் கரெக்டு. ஆனால் இவங்க வந்து பர்ச்சேஸு 30,000 சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ பர்ச்சேஸ் வந்து எந்த சைடில் போட்டிருக்கானுங்க, டெபிட் சைடில் போட்டிருக்காங்க 30,000. இது வந்து ராங். ஓகே. ஸோ இது டோட்டலி ராங். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இது வந்து யார் அக்கௌண்ட்டில் போட்டிருக்காங்கன்னா கிருஷ்ணன் அக்கௌண்ட்டில் போடுறதுக்கு பதிலாக கிசான் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் போட்டிருக்காங்க 3,000. ஓகேங்களா? ஸோ கிசான் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் 3,000 தப்பாக போட்டிருக்காங்க. ஓகே. ஸோ தப்பாக போட்டிருக்காங்கன்னா ஜஸ்ட் அதை நீங்கள் ரிவர்ஸ் பண்ணி விட்டால் முடிஞ்சு. ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு வந்து சிம்பிளாக இப்படி எழுதி வச்சுருக்கேன். இப்படி எழுதுறேன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஆன்சரை மட்டும் பார்க்குறப்போ இவங்க வந்து புக்கில் வந்து இன்னொரு என்னன்னு சொல்லிங்கன்னா கரெக்ட் என்ட்ரி ராங் என்ட்ரின்னு சொல்லி போட்டு அதில் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி போடுற மாதிரி போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக நீங்கள் இந்த மாதிரி போட்டிங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். டெபிட் சைடில் ராங்கு, கிரெடிட் சைடில் ராங். ஓகேங்களா? ஸோ டெபிட் சைடில் ராங்னா அதை கிரெடிட் சைடில் தூக்கி போட்டுருங்க, கிரெடிட் சைடில் ராங்னா டெபிட் சைடில் தூக்கி போட்டுருங்க. மேட்ரு முடிஞ்சது. கரெக்ட் என்ட்ரி என்ன இருக்கோ அதை அப்படியே போட்டுருங்க, முடிஞ்சது. ஓகேங்களா? ஸோ கரெக்ட் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் சைடில் சேல்ஸ். ஸோ கிரெடிட் சைடில் சேல்ஸ் போட்டுருங்க. ஓகே. சேல்ஸ் வந்து 3,000. ஓகேங்களா? ஸோ கீழேருந்து வரும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன் வந்து பார்த்தீங்கன்னா டெபிட் சைடில் இது கரெக்டு தான். ஸோ 3,000 வந்து கரெக்டாக கிருஷ்ணன் சொல்லி 3,000 டெபிட் சைடில் போட்டுருங்க. அதேமாதிரி சேல்ஸில் வந்து கிரெடிட்டில் வந்து 3,000, இதுவும் கரெக்டு தான். அப்போது சேல்ஸ் வந்து 3,000 கிரெடிட் சைடில் கரெக்டாக போட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ சேல்ஸ் போட்டாச்சு, கிருஷ்ணன் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து என்னது, கிசானை வந்து தப்பாக போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கிசானை வந்து கிரெடிட் சைடில் தப்பாக போட்டிருக்காங்க. கிரெடிட் சைடில் ஒன்று தப்பாக போட்டிருக்காங்கன்னா அதை டெபிட் சைடில் போட்டு கேன்சல் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ 3,000 டெபிட் சைடில் போட்டு கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ கிசான் 3,000 இதை டெபிட் சைடில் போட்டு கேன்சல் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அதேமாதிரி பர்ச்சேஸ் வந்து டெபிட் சைடில் தப்பாக போட்டிருக்கானுங்க. ஓகேங்களா? ஸோ பர்ச்சேஸ் வந்து டெபிட் சைடில் தப்பாக போட்டிருக்காங்க. ஸோ இது என்ன பண்ணலான்னா இதை கேன்சல் பண்ணது கிரெடிட் சைடில் தூக்கி போட்டுருங்க. ஸோ பர்ச்சேஸை கிரெடிட் சைடில் 30,000 சொல்லி போட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணோன்னா இந்த அமௌண்ட் இதுவும் நம்ம போட்டாச்சு, சஸ்பென்ஸ் இன்னும் நம்ம போடலை. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து டேலி ஆகாது. 3,000 + 3,000 போட்டிங்கன்னா இங்கே 6,000, 30,000 + 3,000 போட்டிங்கன்னா இங்கே 33,000. ஓகேங்களா? ஸோ 33,000 மேலே வந்து 6,000. ஸோ எவ்வளோ பேலன்ஸ் வந்து இடிக்குது, 27,000 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ 27,000 தான் உங்களோட பேலன்ஸ் ஃபிகர். இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா இது எந்த அக்கௌண்ட்டில் போடணுன்னே தெரியல. ஸோ சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டுடலாம். ஓகேங்களா? இதுக்கு மட்டும்தான் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் வந்து நம்ம எடுப்போம். ஓகேங்களா? ஸோ ஆன்சரில் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு தேவையில்லாமல் சஸ்பென்ஸ் போட்டிருக்காங்க. நம்ம சேல்ஸ்ன்னு நமக்கு தெரியுது, இது சேல்ஸில் தான் பிரச்சனைன்னு தெரியுது. ஸோ சேல்ஸ்னே நம்ம போட்டுடலாம். எதில் பிரச்சனைனே தெரியல, ஷார்ட்டேஜ் ஆகுதுன்னா நம்ம சஸ்பென்ஸில் போடுவோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு தான் சஸ்பென்ஸ் வந்து யூஸ் ஆகும். கிளியரா? ஃபோர்த் சம் கிளியரா? ஸோ ஃபோர்த் சம் இன்னொரு ஒரு தடவை சொல்கிறேங்க. ஃபோர்த் சம் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் சேல்ஸ் ஆஃப் கூட்ஸ் வந்து 3,000 டு கிருஷ்ணன். ஸோ இதுக்கு என்ன என்ட்ரி போடுவோம்னா கிருஷ்ணன் அக்கௌண்ட்டை டெபிட்டில் போடுவோம். ஓகேங்களா? கிருஷ்ணன் அக்கௌண்ட்டை டெபிட்டில் போடுவோம், இது கரெக்டு. அப்புறம் சேல்ஸ் அக்கௌண்ட் வந்து கிரெடிட்டில் போடுவோம், இது வந்து கரெக்டு. ஓகேங்களா? ஆனால் இவனுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா சேல்ஸ் புக்கில் போடுறதுக்கு பதிலாக பர்ச்சேஸ் புக்கில் போட்டிருக்கானுங்க. பர்ச்சேஸ் புக்கு வந்து என்ன பேலன்ஸ் காமிக்கும், டெபிட் பேலன்ஸ் காமிக்கும். ஸோ 30,000 வந்து தப்பாக போட்டிருக்கானுங்க. ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன் அக்கௌண்ட்டில் போடுறதுக்கு பதிலாக கிசான் அக்கௌண்ட்டில் போட்டிருக்காங்க. ஸோ கிசான் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் போட்டிருக்காங்க. எவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்காங்க, 3,000 ரூபா போட்டிருக்காங்க. ஓகேங்களா?
3000 போட்டிருக்காங்க. ஸோ இதுவுமே ராங்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ரெக்டிஃபை பண்ணுறப்போ கரெக்ட் என்ட்ரி என்ன பிளேஸில் இருக்கோ அதை நீங்கள் அதே பிளேஸில் போட்டுடலாம். ஸோ டெபிட் சைடில் 3000 கிருஷ்ணன். ஸோ 3000 டெபிட் சைடில் கிருஷ்ணன் சொல்லி போட்டுக்கோங்க. அதே மாதிரி கிரெடிட் சைடில் சேல்ஸு 3000. ஸோ கிரெடிட் சைடில் சேல்ஸு 3000 சொல்லி போட்டுக்கோங்க. ராங் என்ட்ரி மட்டும் என்ன சைடில் தப்பாக போட்டிருக்காங்களோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் போட்டு கேன்சல் பண்ணணும். ஸோ கிரெடிட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 3000 சொல்லி தப்பாக போட்டிருக்காங்க. ஓகே, கிசான். ஸோ இதை வந்து நீங்கள் கிரெடிட் சைடில் தப்பாக போட்டிருக்காங்க, டெபிட் சைடில் போடணும். ஸோ கிசான் வந்து டெபிட் சைடில் போட்டு 3000 போட்டிருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ அதேமாதிரி பர்ச்சேஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெபிட் சைடில் 30,000 தப்பாக போட்டிருக்காங்க. ஸோ டெபிட் சைடில் 30,000 போட்டிருக்காங்கன்னா அது கிரெடிட் சைடில் போட்டு கேன்சல் பண்ணி விடணும். ஓகேங்களா? ஸோ கிரெடிட் சைடில் பர்ச்சேஸ் சொல்லி போட்டு 30,000 சொல்லி கேன்சல் பண்ணி விட்டுறணும். ஓகே, கிளியராக? யாருக்கும் டவுட் இருக்கா? ப்ரோ அப்பு எப்போ வெளியே போனார்? உள்ளே தான் இருக்காங்களா? ஓகே ஓகே ப்ரோ, கிளியர் தானே? எதுவும் டவுட் இருக்கா அதில்? டவுட் இருந்துச்சுன்னா மைக் ஆன் பண்ணி கேளுங்க. ப்ரோ சுகுமார் ப்ரோ, உங்களுக்கு கிளியர் தானே? என்னாச்சு யாருமே பேச மாட்டேங்க? ஓகே தானே? ஓகே ஓகே ப்ரோ, ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா உடனே கேட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ கேட்காம விட்டுறாதீங்க. கேட்கலைன்னா பிறகு அடுத்தடுத்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிரும். ஓகே, ஸோ ஃபிஃப்த்து சம் பார்ப்போம். ஃபிஃப்த்து சம் பாருங்கள். ஆக்சுவலாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா கேஷ் சேல்ஸ் ஆஃப் கூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3000 டு கிருஷ்ணன். ஓகேங்களா? ஸோ ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி வந்து இருக்கிறதுலே கஷ்டம்னு சொல்லுவாங்க. அது ஏன் கஷ்டம் அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி இன்ஃபார்மேஷன் எழுதுலேன்னா கஷ்டம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எழுதுறப்போ ராங்கு அப்படின்னாலே நீங்கள் வந்து ஆப்போசிட் சைடில் போட்டுடணும். ஓகேங்களா? ஸோ கரெக்ட்னா என்ன கரெக்டோ அதை அந்த சைடில் நீங்கள் கரெக்டாக போட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் போட்ட என்ட்ரி ராங். ஓகே, ஸோ ஃபிஃப்த்து சம் பாருங்க. கேஷ் சேல்ஸ் ஆஃப் கூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3000 டு கிருஷ்ணன் போஸ்ட் டு த கிரெடிட் ஆஃப் த கிசான். இது போட்டாச்சுலாம். இல்லை இது போடலை. ஓகே, ஸோ கேஷ் சேல்ஸ் ஆஃப் கூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3000 டு கிருஷ்ணன். ஓகேங்களா? கேஷ் சேல்ஸுக்கு கிருஷ்ணனுங்கிற இது நமக்கு தேவையில்லை. கேஷ் சேல்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம்? கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ் அக்கௌண்ட் சொல்லி போடுவோம். ஓகேங்களா? ஸோ கேஷ் அக்கௌண்ட் வந்து டெபிட் சைடில் போடுவோம், சேல்ஸ் அக்கௌண்ட்டை கிரெடிட் சைடில் போடுவோம். ஓகேங்களா? ஒரு நிமிஷம். கேஷ் சேல்ஸ் ஆஃப் கூட்ஸ் டு கிருஷ்ணன் போஸ்ட் டு கிரெடிட் ஆஃப் த கிசான் வந்து 30,000. Cash sales of goods to 3000 to கிருஷ்ணன் போஸ்ட் டு த கிரெடிட் ஆஃப் த கிசான் 30,000. ஓகேங்களா? அப்போது இந்த இதில் மட்டும்தான் பிரச்சனை. ஓகேங்களா? அதாவது என்னென்னா சேல்ஸ் வந்து கரெக்டாக போட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கேஷ் சேல்ஸ் ஆஃப் கூட்ஸ் டு 3000 டு கிருஷ்ணன் போஸ்ட் டு த கிரெடிட் ஆஃப் த கிசான் சொல்லி போட்டிருக்காங்க. ஓகேங்களா? கிரெடிட் ஆஃப் த கிசான் அப்படின்னா இவங்க ஏன் இப்படி போட்டிருக்கிறாங்க? கேஷ் சேல்ஸ் ஆஃப் கூட்ஸ் ஆஃப் 3000 டு கிருஷ்ணன். ஓகேங்களா? ஸோ கிருஷ்ணனுக்கு வந்து 3000 கேஷ் சேல்ஸ் நடந்திருக்கு. அப்போ நம்ம என்ன என்ட்ரி போடுவோம்? ஆக்சுவலாக சேல்ஸ் வந்து கிரெடிட்டில் போடுவோம் 3000. ஓகே, போஸ்ட் டு கிரெடிட் ஆஃப் கிசான் வந்து 30,000. ஓகே 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 ஆக்சுவலாக கிரெடிட் ஆஃப் கிசான் வந்து 30,000 சொல்லி தப்பாக போட்டிருக்காங்க. ஆனால் நம்ம கிரெடிட் சைடில் சேல்ஸ் தான் போடணும். ஆனால் கிரெடிட் சைடில் சேல்ஸ் போடுறதுக்கு பதிலாக கிசான் சொல்லி போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மேட்ரு இதுதான். ஸோ கேஷை பற்றி ஏதாச்சும் தப்பு இருக்கா? டெபிட் சைடில் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்களா? இல்லை. அப்போ டெபிட் சைடில் நீங்கள் என்ன நினைக்கணும்னா கரெக்டாக தான் போட்டிருக்காங்க. கிரெடிட் சைடில் இப்போ இது வரைக்கும் பார்த்துடலாம் டெபிட் அண்ட் கிரெடிட்டில் என்னென்ன பிரச்சனைங்கிறத அவங்க தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஸோ டெபிட் சைடில் கிரெடிட் சைடில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணால் ஓகே. ஆனால் ஃபிஃப்த்து சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் சேல்ஸ் ஆஃப் கூட்ஸ் வந்து 3000 டு கிருஷ்ணன் போஸ்டட் டு த கிரெடிட் ஆஃப் கிசான். ஸோ கிரெடிட் சைடில் மட்டும் தான் இங்கே பிரச்சனை. கிரெடிட் சைடில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிரெடிட் சைடில் நம்ம என்ன பண்ணணும்? சேல்ஸ் போடணும். சேல்ஸ் போடுறதுக்கு பதிலாக கிசான் சொல்லி 30,000 போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கிரெடிட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வந்து 3000 போடுறது தான் கரெக்ட் என்ட்ரி. ஆனால் இவங்க கிசான் சொல்லி கிரெடிட் சைடில் 30,000 சொல்லி போட்டிருக்காங்க. இது வந்து ராங் என்ட்ரி. கிளியரா? ஸோ கொஸ்டின் கிளியரா? இதில் எதுவும் டவுட் இருக்கா யாருக்கும்? ஓகேங்களா? ஸோ அவங்க என்ன டவுட் இல்லைன்னு சொல்கிறீங்களா இல்லை புரியலன்னு சொல்கிறீங்களா? டவுட் இல்லைல்ல? டவுட் இல்லை டவுட். ஓகே ஓகே ப்ரோ. ஓகே, ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க இந்த ரெக்டிஃபிகேஷன் எரரில் நம்ம ரீட் பண்ணுற இடத்துல நிறைய மிஸ்டேக் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கே மிஸ்டேக் வந்துட்டு. ஸோ என்னன்னா கேஷ் சேல்ஸ் ஆஃப் கூட்ஸ் 3000 டு கிருஷ்ணன் போஸ்ட் டு கிரெடிட். ஓகேங்களா? ஸோ இந்த வேர்டை மட்டும் தான் நீங்கள் நோட் பண்ணணும்.
ஸோ கிரெடிட்டில் தான் தப்பு நடந்திருக்கு. கிரெடிட்டில் சேல்ஸ் போட இடத்துல கிசான் சொல்லி போட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ வேட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ சேல்ஸ் போட வேண்டியது தான், சேல்ஸ் வந்து கிரெடிட்டில் போடணும் 3000, இதுதான் கரெக்டு. ஆனால் கிசான் சொல்லி கிரெடிட்டில் 30,000 சொல்லி தப்பாக போட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ இதை நம்ம வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவோம், கரெக்ட் என்ட்ரி வந்து நம்ம அப்படியே போட்டுறோம். சேல்ஸ் வந்து கிரெடிட்டு 30,000. ஸோ சேல்ஸ் வந்து கிரெடிட்டில் 30,000 சொல்லி நீங்கள் போட்டுக்கணும். ஓகேங்களா. ஸோ சேல்ஸ் வந்து கிரெடிட்டில் 3,000 சொல்லி போட்டுக்கணும். ஓகேங்களா. ஸோ அப்புறம் கிசான் வந்து பார்த்தீங்கன்னா 30,000 கிரெடிட்டில் தப்பாக போட்டிருக்காங்க. ஸோ கிரெடிட்டில் ஒன்று தப்பாக போட்டிருக்காங்கன்னா டெபிட்டில் போட்டு கேன்சல் பண்ணுவோம். ஸோ டெபிட்டில் வந்து கிசான் சொல்லி போட்டிருக்காங்க 30,000, அதை நீங்கள் கேன்சல் பண்ணி விட்ருங்க. ஓகேங்களா. ஸோ ரிமைனிங் இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா டேலி ஆகலை. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 27,000 வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இடிக்குது. ஓகேங்களா. ஸோ எந்த சைடு வந்து 27,000 ஷார்ட்டேஜாக இருக்குது, கிரெடிட் சைடில். ஓகே. ஸோ அது எதனால் ஆச்சு, எதனால் அந்த ஷார்ட்டேஜ் ஆச்சு நமக்கு தெரியல. ஸோ சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் போட்டு க்ளோஸ் பண்ணி விட்ருவோம். ஓகே. ஓகே, கிளியர் தானே? ஃபிஃப்த்து சம் கிளியர் தானே? ஃபிஃப்த்து கொஸ்டின். ஓகேங்களா. ஸோ கொஸ்டினில் எந்த விஷயத்தை மட்டும் தப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் நம்ம ரெட்டிஃபை பண்ணால் போதும். நம்ம எக்ஸ்ட்ராவாக நம்ம யோசிச்சிடக்கூடாது. ஓகேங்களா. ஓகே, 6th பாயிண்ட் பாருங்கள். எ கிரெடிட் பர்ச்சேஸ் ஆஃப் ஓல்டு மிஷினரி ஃப்ரம் சோகன் ஃபார் 17,000. அதாவது சோகன்ட்ட வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், ஓல்டு மிஷினரி வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ இது வந்து கிரெடிட் பர்ச்சேஸ். ஸோ இதுக்கு ஆக்சுவலாக என்ட்ரி என்ன போடுவோம், ஓல்டு மிஷினரி அக்கௌண்ட் டெப்டார் டு சோகன் அக்கௌண்ட்னு சொல்லி 17,000 நம்ம போடுவோம். வாஸ் என்டர்ட் இன் த பர்ச்சேஸ் புக் அஸ் பர்ச்சேஸ் ஃப்ரம் மோகன். ஓகேங்களா. ஆனால் இது மேலே டெபிட்டில் பர்ச்சேஸ் சொல்லி போடணும். ஆனால் இவங்க பர்ச்சேஸ் புக்கில் போட்டிருக்காங்க. ஒரு கேபிட்டல் அசட்டை பர்ச்சேஸ் பண்ணோன்னா பர்ச்சேஸ் புக்கில் நம்ம போட மாட்டோம், அசட்டில் தான் நம்ம போடுவோம். ஓகேங்களா. ஆனால் இவங்க பர்ச்சேஸ் புக்கில் தப்பாக போட்டிருக்காங்க. அதுவும் ஃப்ரம் மோகன் சொல்லி போட்டிருக்காங்க. சோகன் இருந்தால் வாங்கியிருக்கிறாங்க, ஆனால் மோகன் சொல்லி தப்பாக போட்டிருக்காங்க. அமௌண்ட்டு 71,000 சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே தப்பு தான். ஓகேங்களா. ஸோ இதை எழுதி வச்சுக்கோங்க. ஸோ கரெக்ட் என்ட்ரி பார்த்தீங்கன்னா மிஷினை வந்து டெபிட் சைடில் போடணும். ஓகேங்களா. ஸோ ஓல்டு மிஷினை டெபிட் சைடில் எவ்வளோ அமௌண்ட் போடணும், 17,000 தான் கரெக்டான அமௌண்ட். ஓகேங்களா. ஸோ மிஷின் ஃப்ரம் சோகன். ஓகேங்களா. ஸோ மிஷினை டெபிட் சைடில் போடுங்க, சோகன் வந்து கிரெடிட்டர், ஸோ அவரை கிரெடிட் சைடில் போடுங்க, 17,000 போடணும். இதுதான் கரெக்ட் என்ட்ரி. ஓகேங்களா. ஸோ மிஷினரி அக்கௌண்ட் டெபிட் டு சோகன் அக்கௌண்ட் சொல்லி போடுவோம். மிஷினை டெபிட் சைடில் 17,000, சோகனை கிரெடிட் சைடில் 17,000. ஸோ இதுதான் உங்களுக்கு கரெக்ட் என்ட்ரி. ஆனால் இவனுக்கு தப்பாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா பர்ச்சேஸ் புக்கில் போட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ பர்ச்சேஸ் புக்கில் டெபிட் சைடில் 71,000 சொல்லி தப்பாக போட்டிருக்காங்க. ஓகேங்களா. அதே நேரத்தில் சோகன் அக்கௌண்ட்டில் போடுறதுக்கு பதிலாக மோகன் அக்கௌண்ட்டில் போட்டிருக்காங்க, அமௌண்ட்டு 71,000 சொல்லி போட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது ரெண்டுமே ராங் என்ட்ரி. ஓகே. ஓகே, நெக்ஸ்ட்டு வேறு என்ன கொடுத்துருக்காங்க, 3,000 paid as repair charges of this machinery debited to general expenditure account. ஓகேங்களா. ஸோ இந்த மிஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3,000 ரூபா வந்து ஸ்பெண்டிங் பண்ணியிருக்கிறான். இது பர்ச்சேஸ் பண்ணுறப்போ ரிப்பேர்ஸும் சேர்த்து பே பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா. ஸோ பர்ச்சேஸ் பண்ணுறப்போ அதில் ஏதோ ரிப்பேர் இருக்குது, அதுவும் சேர்த்து பே பண்ணி தான் நம்ம வாங்கியிருக்கிறோம். அப்படிங்கிறப்ப இது வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேங்களா. ஸோ இந்த 3,000 வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இந்த 3,000 நம்ம என்ன பண்ணுவோம்னா ரிப்பேர் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லி நம்ம போட மாட்டோம், மிஷினரி அக்கௌண்ட்டை நம்ம போடுவோம். ஓகேங்களா. ஸோ கரெக்டான என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா மிஷினரி அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் 3,000 சொல்லி நம்ம போடணும். ஓகே. ஸோ மிஷினரி அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் 3,000 போட்டு தான் கரெக்ட் என்ட்ரி. ஆனால் இவனுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா இது ரிப்பேர்ஸுங்கிறது எக்ஸ்பெண்டிச்சர் தானே. ஸோ ரிப்பேர்ஸ் வந்து ஜென்ரல் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லி ஜென்ரல் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் போட்டிருக்காங்க. ஓகே. ஸோ ஜென்ரல் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் எவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்காங்க, 3,000 போட்டிருக்காங்க. ஓகே. ஸோ 3,000 தப்பாக போட்டிருக்காங்க. கிளியரா? ஸோ இவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குது, இது எல்லாத்தையும் நீங்கள் எழுதி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக முடிச்சிடும். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு என்னன்னா மிஷினரி சோகன்றது வாங்கியிருக்கிறாங்க. ஸோ மிஷினை டெபிட்டில் போடுவோம், சோகனை கிரெடிட்டில் போடுவோம், 17,000. ஆனால் இது தப்பாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா பர்ச்சேஸ் புக்கில் டெபிட் சைடில் 71,000 சொல்லி போட்டிருக்காங்க, மோகனை கிரெடிட் சைடில் சோகன் போடுறதுக்கு பதிலாக மோகனை 71,000 சொல்லி தப்பாக போட்டிருக்காங்க. ஸோ இது ரெண்டும் ராங் என்ட்ரி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பேர்ஸ் ஃபார் த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ அசட்டோட அக்கௌண்ட்டில் தான் நம்ம போடுவோம், ஜென்ரல் எக்ஸ்பெண்டிச்சரை நம்ம போட மாட்டோம். ஓகேங்களா. ஸோ அசட்டோட அக்கௌண்ட்டில் தான் நம்ம போடுவோம். ஸோ அசட்டோட அக்கௌண்ட்டில் 3,000 தான் கரெக்ட் என்ட்ரி. ஆனால் இவங்க ஜென்ரல் எக்ஸ்பெண்டிச்சரில் தப்பாக 3,000 சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ராங் என்ட்ரி. ஓகேங்களா. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் போடுங்க, கரெக்ட் என்ட்ரி என்ன இருக்கோ அது அப்படியே அதே இடத்துல போட்டோம்னா மிஷின் வந்து டெபிட் சைடா, ஸோ மிஷினை டெபிட் சைடில் போட்டுருங்க. எவ்வளோ அமௌண்ட்டு, என்ன 20,000 போட்டிருக்கீங்க. கரெக்டு தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மிஷினரி 20,000 எப்படி வந்துச்சுன்னா இங்கே மிஷினரி 17,000 டெபிட் சைடில் போட்டுருக்கு. ஓகேங்களா. ஸோ இன்னொன்று இதுக்கு நேராக மிஷினரி டெபிட் சைடில் 3,000 இதுவும் வரும். ஓகே. ஸோ ரெண்டுமே வரும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மிஷினரி வாங்கினதுக்கு 17,000,
ரிப்பேர்ஸ் வந்து மிஷினரிக்காண்டி பண்ணியிருக்கோம், அது ஒரு 3000. ஸோ ரெண்டுமே சேர்த்து 20,000 சொல்லி போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சோஹன் வந்து இது கரண்ட் என்ட்ரி தானே. ஸோ சோஹன் கிரெடிட் சைடில் 17,000 வரும். ஸோ சோஹனை கிரெடிட் சைடில் 17,000 சொல்லி போட்டுக்கோங்க. ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் வந்து ராங் என்ட்ரிஸ்குள்ளே வரும். ராங் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் டெபிட் சைடில் 71,000 போட்டுருங்க. இதை கேன்சல் பண்ணால் கிரெடிட் சைடில் நீங்கள் போடணும். ஓகேங்களா? ஸோ கிரெடிட் சைடில் பர்ச்சேசஸ் 71,000 அந்த அமௌண்ட்டை போட்டிருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு மோகன், இதுவும் ராங் என்ட்ரி. ஓகேங்களா? ஸோ மோகனை கிரெடிட் சைடில் 71,000 சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ ராங் என்ட்ரி நம்ம டேலி பண்ணுறதுக்காண்டி கிரெடிட் சைடில் உள்ளதை டெபிட் சைடில் தூக்கி போட்டுரும். ஓகேங்களா? ஸோ கேன்சல் பண்ணுறதுக்கு டெபிட் சைடில் மோகனை 71,000 போட்டிருக்கோம். ஓகே. ஓகே. ஸோ இந்த மிஷின் நம்ம 3000 இதில் ஆட் பண்ணி 20,000 போட்டாச்சு, ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட் ஜென்ரல் எக்ஸ்பெண்டிச்சர் வாங்க. ஜென்ரல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ராங் என்ட்ரி. ஸோ ராங் வந்து டெபிட் சைடில் போட்டிருக்காங்க. ஸோ கிரெடிட் சைடில் போட்டு கேன்சல் பண்ணி விடணும். ஸோ கிரெடிட் சைடில் வந்து பாருங்கள், ஜென்ரல் எக்ஸ்பெண்டிச்சர் இந்த 3000 அமௌண்ட்டை போட்டு கேன்சல் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ ஒன்றுமே இல்லை, நீங்கள் கிவன் இன்ஃபார்மேஷனை நீங்கள் ஸ்மார்ட்டாக ஸ்வீட்டாக எழுதிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இந்த நோட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி வைக்கிறது தான் நமக்கு வந்து மேட்டரே இருக்குது. ஸோ நோட்ஸ் வந்து க்ரியேட்டாக உங்களுக்கு புரித மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சிட்டோம்னா அடுத்து நீங்கள் ஆன்சர் போடுறது வந்து எப்போவுமே ஈஸியாக இருக்கும். ஓகே. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கிளியராக இந்த சம்ம ஏதோ டவுட் இருக்கா? ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா காம்பவுண்டிங் என்ட்ரியாக நிறைய என்ட்ரிஸ் நம்ம போட்டிருப்போம் ஒரே இதில். ரிப்பேர்ஸை தனியாக போடணும், இதை தனியாக போடணும், அது என்று சேர்த்து ரெட்டிஃபிகேஷன் என்ட்ரியை ஒன்றா போட்டிருக்கோம். ஸோ யாருக்கும் ஏதோ டவுட் இருக்கா அதில்? ப்ரோ அதை கொஞ்சம் திரும்ப எடுத்துங்க, புரியலை, குழப்பு. அப்படியா? ஓகே. ஓகே ப்ரோ. ஆக்சுவலாக என்னென்ன தெரியுமா ப்ரோ, மிஷினரி வந்து சோகன்றது நம்ம மிஷினரி வந்து வாங்கியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு என்ன என்ட்ரி போடுவீங்க? ஜேர்னல் என்ட்ரி. ப்ரோ அபு ப்ரோ நீங்களே போடுங்க ப்ரோ, நீங்களே போடுங்க. ஐயோ இப்படி சொன்னால் என்னையா? ஜேர்னல் என்ட்ரி உங்களுக்கு தெரியுங்களா? மிஷினரி வந்து சோகன்றது நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஜேர்னல் என்ட்ரி வந்து நீங்கள் எப்படி போடுவீங்க? யார்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிருக்கோமோ அவருக்கு யாரை போட்டு இது பண்ணுவோம். ஜேர்னல் என்ட்ரி நீங்கள் எப்படி போடுவீங்க அதை சொல்லுங்கள். டெபிட்டில் என்ன போடுவீங்க, கிரெடிட்டில் என்ன போடுவீங்க? பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெப்டாட்டும் மிஷினரி அக்கௌண்ட் போடுவோம். ப்ரோ தப்பு ப்ரோ. ஆக்சுவலாக ஜேர்னல் என்ட்ரி தெரிஞ்சால் தான் ப்ரோ ரெட்டிஃபிகேஷனுக்குள்ளே வர முடியும். மிஷினரி நம்ம வாங்கினோன்னா அது எப்படி பர்ச்சேஸ் டு மிஷினரி வரும்? பர்ச்சேஸே இங்கே வராது. ஸோ இதுதான் உங்களுக்கு ப்ராப்ளம். இப்போ புரியுது உங்களுக்கு. ஏன் இதை புரியல அப்படின்னா உங்களுக்கு ஜேர்னல் என்ட்ரிஸ் வந்து தெரியல. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக ஜேர்னல் என்ட்ரிஸ் நம்ம எப்படி போடுவோம்னா, மிஷினரிங்கிறது அசெட்டு. ஓகேங்களா? அசெட் வந்து பார்த்தீங்கன்னா டெபிட் பேலன்ஸ் காமிக்கும். ஓகேங்களா? ஸோ நார்மலாக ஒரு கூட்ஸை பர்ச்சேஸ் பண்ணோன்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட்டோ அந்த கிரெடிட்டார் யாரோ அவங்க நேமை நம்ம கீழே போடுவோம். ஆனால் இந்த இடத்துல வந்து மிஷினரி நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ மிஷினரி அசட்டுங்கிறதுனால நம்ம டெபிட் சைடில் மிஷினரி தான் நம்ம போடணும், பர்ச்சேஸ் நம்ம போடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ டெபிட் சைடில் மிஷினரி போடணும், கிரெடிட் சைடில் வந்து சோகன்னு சொல்லிட்டு நம்ம போடணும். ஓகே. ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா தப்பாக போட்டிருக்கானுங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பர்ச்சேஸை டெபிட் சைடில் தப்பாக போட்டிருக்கானுங்க. ஓகேங்களா? ஸோ தப்பாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா பர்ச்சேஸை டெபிட் சைடில் போட்டிருக்கானுங்க. அதே நேரத்தில் 17,000 போடுறதுக்கு பதிலாக 71,000 சொல்லி ராங்காக போட்டிருக்காங்க. ஓகே. அதே மாதிரி கிரெடிட் சைடில் சோகன் அக்கௌண்ட் தான் நம்ம போடணும், கிரெடிட்டாரோட அக்கௌண்ட் தான் நம்ம கிரெடிட் சைடில் போடுவோம். ஆனால் இவங்க வந்து மோகனோட அக்கௌண்ட்டை கிரெடிட் சைடில் போட்டிருக்காங்க. இது வந்து 71,000. ஓகேங்களா? ஸோ இது வந்து ராங் என்ட்ரி. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா ஃப்ரைட் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகே. ஸோ ஃப்ரைட் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து மிஷினுக்காண்டி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மிஷினுக்கு ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணாங்கன்னா அது வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ப்ரோ நீங்கள் லைவ் கிளாஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணலையோ? ஃபஸ்ட்டு லைவ் கிளாஸ் அட்டன் பண்ண நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இது அட்டன் பண்ணேன்னா தெரியலையா சரியா? அப்போ இல்லை, ஏதோ ஒன்று அட்டன் பண்ணேன் கிளாஸ் அட்டன் பண்ணல. சரி ஓகே. ஓகே சரி ஓகே. ஸோ மிஷினை இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃப்ரைட் வந்து மிஷினுக்காண்டி பே பண்ணியிருக்காங்க. ஒரு மிஷினுக்காண்டி ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணியிருக்காங்கன்னா அது மிஷின் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் போடுவோம். ஓகேங்களா? ஸோ மிஷின் அக்கௌண்ட்டை அதிகப்படுத்தும், அசட்டை அதிகப்படுத்தினா டெபிட் சைடில் போடுவோம். ஓகே. ஸோ அசட் எப்போவுமே டெபிட் பேலன்ஸ் தான் காமிக்கும். ஸோ அசட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணோன்னா டெபிட் சைடில் போடணும். ஸோ இவனுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா மிஷின் அக்கௌண்ட்டு தான் கரெக்டு. ஓகேங்களா? ஸோ டெபிட் சைடில் 3000 போடணும், இதுதான் கரெக்டு. ஆனால் இவங்க ஜென்ரல் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லி தப்பாக போட்டிருக்காங்க டெபிட் சைடில். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் ராங் என்ட்ரி சொல்லி எழுதி வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும்னா எதெல்லாம் கரெக்ட் என்ட்ரியோ அதை நீங்கள் கரெக்டான சைடில் நீங்கள் அப்படியே போட்டுருங்க. மிஷினை வந்து டெபிட் சைடில் 17,000 போடணும், இது கரெக்டு தான். ஸோ மிஷினை 17,000 போட்டிருக்காங்க. ஓகே. ஓகேங்களா? ஸோ 17,000 போட்டிருக்காங்க. ஓகே. இன்னொன்று மிஷின் இங்கே ஒரு 3000 டெபிட் சைடில் கரெக்டு தானே. ஸோ இது 3000. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணி 20,000 சொல்லி டெபிட் சைடில் போட்டாச்சு. ஓகேங்களா?
அதுக்கப்புறம் சோகன் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் சைடில் கரெக்டாக தான் கரெக்ட் என்ட்ரி ஓகேங்களா. ஸோ கிரெடிட் சைடில் சோகனா 17,000 சொல்லி நீங்கள் அப்படியே போட்டுருங்க. ஸோ சோகன் 17,000 கிரெடிட் சைடில் போட்டுக்கோங்க ஓகேங்களா. ஸோ அதேமாதிரி ராங் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே ராங் என்ட்ரி. ஸோ ராங் என்ட்ரினா எந்த சைடு நீங்கள் போட்டிருக்கீங்களோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் போட்டு கேன்சல் பண்ணணும். ஸோ பர்ச்சேஸ் வந்து டெபிட் சைடில் ராங்காக போட்டிருக்கீங்க 71,000. இதை கேன்சல் பண்ணதுக்கு நீங்கள் கிரெடிட் சைடில் போடணும் ஓகேங்களா. ஸோ பர்ச்சேஸ் வந்து கிரெடிட் சைடில் 71,000 போட்டு கேன்சல் பண்ணி விட்ருங்க. அதே மாதிரி மோகன் வந்து கிரெடிட் சைடில் ராங் என்ட்ரியாக போட்டிருக்காங்க. ஸோ இதை கேன்சல் பண்ணதுக்கு டெபிட் சைடில் மோகனை போட்டு 71,000 சொல்லி போட்டு விட்ருங்க. ஆப்போசிட் சைடில் போடணும் ஓகேயா. ஸோ அதே மாதிரி இது கரண்ட் என்ட்ரி இந்த மிஷின் நம்ம போட்டாச்சு 3,000 + 15,000 சொல்லி போட்டாச்சு. ஜென்ரல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ராங் என்ட்ரி எங்கே டெபிட் சைடில் போட்டிருக்காங்க. ஸோ ராங்கை நம்ம கேன்சல் பண்ணோம்னா டெபிட்டில் உள்ளதை கேன்சல் பண்ணால் கிரெடிட்டில் போட்டு கேன்சல் பண்ணோம். ஸோ கிரெடிட்டில் ஜென்ரல் எக்ஸ்பெண்டிச்சர் போட்டு 3,000 போட்டு கேன்சல் பண்ணியிருக்காங்க. கிளியரா? ஓகே ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ப்ரோ விஸ்வா ப்ரோ உங்களுக்கு கிளியர் தானே? கிளியர் ப்ரோ. ஓகே கிளியர் தானே? ஏதோ வாய்ஸே அமைதியாக இருக்கு. கிளியர் தானே ப்ரோ? ஓகே நெக்ஸ்ட் வந்து 7th சம் பாருங்கள் ஓகேங்களா. ஸோ 7th சம் வந்து பாருங்கள். 7th சம் வந்து பார்த்தீங்கன்னா பில் ட்ரான் ஆன் மீனு ஃபார் 30,000 வாஸ் பாஸ் த்ரூ பில்ஸ் பேயபிள் புக் வித் 3,000 ஓகேங்களா. ஸோ பில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மீனு மேலே ட்ரான் பண்ணியிருக்கிறோம். அப்போ இது வந்து பில்ஸ் ரிசீவபிள் ஓகேங்களா. ஸோ மீனு வந்து யார்? மீனு பேரில் நம்ம பில் எழுதியிருக்கோம் அப்படின்னா மீனுக்கிட்ட இருந்து நமக்கு அமௌண்ட் வர வேண்டியது இருக்குன்னு அர்த்தம் ஓகேங்களா. ஸோ அப்போ மீனு வந்து நம்மளோட டெட்டர் ஓகே. ஸோ மீனு வந்து நம்மளோட டெட்டர். ஸோ அவங்க கிட்டேருந்து நமக்கு அமௌண்ட் வர வேண்டியிருக்கு ஓகேங்களா. ஸோ அதை வந்து பில்ஸ் ரிசீவபிள் நம்ம சொல்லுவோம் ஓகே. ஸோ ரிசீவ் ஆக வேண்டியது. ஸோ பில்ஸ் ரிசீவபிள் நம்ம சொல்லுவோம். மீனு வந்து டெட்டர் ஓகேங்களா. ஓகே ஸோ எவ்வளோ வர வேண்டியிருக்கு? 30,000 வர வேண்டியிருக்குது. ஸோ நம்ம இதுக்கு ஆக்சுவலாக என்ட்ரி என்ன போடுவோம்? பில்ஸ் ரிசீவபிள் வந்து டெபிட் சைடில் 30,000 சொல்லி போடுவோம் ஓகேங்களா. ஸோ பில்ஸ் ரிசீவபிள் வந்து டெபிட் சைடில் 30,000 போடுவோம். இது கரெக்ட் என்ட்ரி ஓகேங்களா. ஸோ மீனு வந்து யார்? ஒரு நிமிஷம். கரெக்டு தான். இங்கே வந்து இது வந்து கிரெடிட் ஓகேங்களா. ஓகே ஸோ பில்ஸ் ரிசீவபிள் வந்து பார்த்தா மீனு கிட்டேருந்து வர வேண்டியிருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம்னா பில்ஸ் ரிசீவபிளை டெபிட் சைடில் போட்டு மீனு வந்து கிரெடிட் சைடில் போடுவோம் ஓகேங்களா. ஸோ மீனு கிட்டேருந்து வர வேண்டியிருக்குது ஓகேங்களா. ஸோ இது ஏன் நம்ம இப்படி போடுறோன்னா பில்ஸ் ரிசீவபிள் வந்து நம்ம அசட் சைடில் போடுவோம். இப்போது மீனுகிட்டேருந்து ஒரு அமௌண்ட் வர வேண்டியிருக்குன்னா மீனுவை நம்ம அசட் சைடில் போடுவோம். இப்போ மீனு வந்து நமக்கு பில் எழுதி கொடுத்துட்டாங்கன்னா அவங்களோட அக்கௌண்ட் வந்து கேன்சல் ஆயிரும் ஓகேங்களா. ஸோ 30,000 வந்து கேன்சல் ஆயிரும். இப்போ என்ன பண்ணுவோன்னா அசட் சைடில் மீனுன்னு சொல்லிட்டு 30,000 போடும் ஓகேங்களா. ஸோ இது வந்து டெப்டார்ஸ் சைடில் மீனுன்னு சொல்லி 30,000 போடும். 30,000 மீனு கிட்டேருந்து வர வேண்டியிருக்குது ஓகேங்களா. ஸோ இப்போ மீனு என்ன பண்ணிட்டாங்கன்னா பில்ஸ் வந்து எழுதி கொடுத்துட்டாங்க. ஸோ பில்ஸ் ரிசீவபிள் வந்து 30,000 போட்டுரும் ஓகேங்களா. ஸோ பில் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்களா. ஸோ மீனோட அக்கௌண்ட்டில் நம்ம வந்து கேன்சல் பண்ணி விட்றோம் ஓகேங்களா. ஸோ கேன்சல் பண்ணுறதுக்கான என்ன பண்ணுவோம்னா பில்ஸ் ரிசீவபிளாக டெபிட் சைடில் போட்டு மீனுவை கிரெடிட் சைடில் போடுவோம். இதுதான் கரெக்ட் என்ட்ரி ஓகே. ஸோ பில்ஸ் ரிசீவபிளில் டெபிட் சைடில் போடுவோம். ஏன்னா இது வந்து அசட் தானே. ஸோ அசட்டில் நீங்கள் ஒன்று போடுறீங்கன்னா அது வந்து டெபிட் பேலன்ஸை காமிக்கும் ஓகேங்களா. ஸோ பில்ஸ் ரிசீவபிளில் டெபிட் சைடில் போட்டு கேன்சல் பண்ணக்கூடிய 30,000 கிரெடிட் சைடில் நீங்கள் போடுறீங்க. ஸோ இதுதான் கரெக்ட் என்ட்ரி ஓகேங்களா. ஸோ பில்ஸ் ரிசீவபிளில் 30,000 டெபிட் சைடில் நீங்கள் போட்டுறீங்க. மீனு வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் சைடில் 30,000 கரெக்ட் என்ட்ரி வந்து இதுதான் ஓகேங்களா. ஆனால் இவனுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை பில்ஸ் பேயபிள் புக்கில் 3,000 சொல்லி போட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ பில்ஸ் பேயபிள் புக்கில் கிரெடிட் சைடில் 3,000 சொல்லி தப்பாக போட்டிருக்காங்க. கிளியரா? இது வரைக்கும் கிளியரா? யாருக்கும் டவுட் இருக்கா? ஓகேயா. இப்போ என்னன்னா இப்போ அபு வந்து எனக்கு வந்து 30,000 தர வேண்டிய இருக்குது ஓகேங்களா. ஸோ அபுவோட நேம் வந்து நான் டெட்டார்னு சொல்லி போட்டு 30,000 சொல்லி நான் போட்டிருப்பேன். இப்போ அபு வந்து எனக்கு வந்து கேஷாக தரணும் இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு மூலமாக தரணும். அவர் எனக்கு பில்லாக தந்துட்டார் ஓகேங்களா. ஸோ அபுவை நான் கேன்சல் பண்ணி விட்டுட்டேன். அவரை எனக்கு பில் தர வேண்டியிருக்கா அந்த பில்லை நான் டெபிட் சைடில் போட்டுட்ருப்பேன் ஓகேங்களா. ஸோ அபுவை நான் கேன்சல் பண்ணுறேன்னா அபுவை நான் டெபிட் சைடில் போட்டிருக்கேன். அவரை கேன்சல் பண்ணுறதுக்கு நான் கிரெடிட் சைடில் தூக்கி போட்டுருவேன் ஓகேங்களா. அவர் பில்லு தந்திருக்காரு. ஸோ அதை வந்து நான் டெபிட் சைடில் தூக்கி போடுறேன் ஓகே. ஸோ அப்படியே ரீப்ளேஸ் ஆகிடுது. பில்லை கொடுத்து அபு வெளியே அனுப்பிட்டோம் ஓகேங்களா. ஸோ பில்லு வந்து உள்ளே வருது. ஸோ டெபிட் சைடில் போட்டிருக்கோம்.
இந்த இடத்துல வந்து மீனு ஓகேங்களா. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து மீனு, ஸோ மீனு வந்து கிரெடிட் சைடில் போட்டிருக்கோம் ஓகேங்களா. ஸோ ரெண்டுமே அமௌண்ட் வந்து 30,000. ஸோ இதுதான் கரெக்ட் என்ட்ரி. ஓகே விஸ்வா ப்ரோ உங்களுக்கு கிளியரா? அபு உங்களுக்கு கிளியர் தானே? கிளியர் தான் bro. ஓகே ப்ரோ ஓகேங்களா. ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பில்ஸ் ரிசீவபிள் போடுறதுக்கு பதிலாக பில்ஸ் பேயபிள்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ பில்ஸ் பேயபிள் வந்து எங்கே போடுவாங்கன்னா கிரெடிட் சைடில் போடுவாங்க ஓகேங்களா. ஸோ பில்ஸ் பேயபிள்ங்கிறது லயபிலிட்டிஸ். ஒரு நிமிஷம் ப்ரோ. ஆ ஆ எங்கள் அப்பா கால் பண்ணிடு. நீ சொல்லிட்டு சொன்னாங்க எங்கள் அப்பா கால் பண்ணி பேசு. ஒன்றும் இல்லை பேசு. நீ பேசுடி, நான் இங்கே கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன்டி. ஏன்டி இவங்க வேறு உசுர வாங்குறாங்க. பொருள் நான் அந்த கிளாஸ் எடுத்து முடிச்சுட்டு வரேன். நீ ஃபோனாடி. ஓகேங்களா. ஸோ இது ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா பில்ஸ் ரிசீவபிள் போடுறது போல் பில்ஸ் பேயபிள்னு சொல்லி போட்டிருங்க. ஸோ பில்ஸ் பேயபிள் வந்து பார்த்தீங்கன்னா லயபிலிட்டி சைடில் போடும் ஓகேங்களா. ஸோ ஒரு விஷயம் லயபிலிட்டி சைடில் போடுறோம்னா நம்ம கிரெடிட் பேலன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே ஸோ அதான் இவங்க வந்து கிரெடிட் சைடில் பில்ஸ் பேயபிள்னு சொல்லி தப்பாக போட்டிருக்காங்க. எவ்வளோ 3000 ஓகேங்களா. ஓகே நெக்ஸ்ட்டு மீனு அக்கௌண்ட்டில் போடுறதுக்கு பதிலாக ஓகேங்களா. ஸோ மீனு அக்கௌண்ட்டில் போடுறதுக்கு பதிலாக இவங்க மீனா அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் 300 போட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ தப்பாக எப்படி போட்டிருக்காங்க? மீனா அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் 300 தப்பாக போட்டிருக்காங்க. ஓகே ஸோ இப்போ கொஸ்டின் வந்து கிளியராக புரியுதா? விஸ்வா ப்ரோ, அபு ப்ரோ, சுகுமார் ப்ரோ கிளியர் தானே? ஓகே ப்ரோ. உண்மையிலே கிளியரானா மட்டும் கிளியர்னு சொல்லுங்கள். டவுட் இருந்துச்சுன்னா உடனே கேட்டுருங்க ஓகேங்களா. கிளியர் தானே எல்லாத்துக்கும்? ஓகே ஸோ இப்போ வந்து கரெக்டான என்ட்ரியை நீங்கள் அதே இடத்துல நீங்கள் போட்டுடலாங்களா. ஸோ பில்ஸ் ரிசீவபிள் வந்து 30,000 போடணும். ஸோ பில்ஸ் ரிசீவபிள் வந்து 30,000 டெபிட் சைடில் போட்டிருக்காங்க. ஓகே ஸோ அப்புறம் மீனும் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் சைடில் 30,000 போடணும். இது கரெக்ட் ஓகேங்களா. ஸோ கிரெடிட் சைடில் மீனும் சொல்லி போட்டு 30,000 போட்டிருக்காங்க. இது கரெக்ட் என்ட்ரி தான். ஓகே அப்புறம் பில்ஸ் பேயபிள் வந்து கிரெடிட் சைடில் தப்பாக போட்டிருக்காங்க. ஸோ ஒரு விஷயம் கிரெடிட் சைடில் தப்பாக போட்டிருக்காங்கன்னா அதை கேன்சல் பண்ணுறதுக்கு டெபிட் சைடில் போடணும் ஓகேங்களா. ஸோ டெபிட் சைடில் என்ன பண்ணியிருக்கோம்? பில்ஸ் பேயபிள் போட்டு என்ன அமௌண்ட்டு 3000 ஓகேங்களா. ஸோ 3000 போட்டிருக்காங்க. ஓகே நெக்ஸ்ட் வந்து ராங் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் சைடில் ராங்காக போட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணதுக்கு டெபிட் சைடில் போட்டுரும் ஓகேங்களா. ஸோ என்ன அக்கௌண்ட்டு? மீனா அக்கௌண்ட்டு டெபிட் சைடில் போட்டிருக்கிறோம். எவ்வளோ அமௌண்ட்டு? 300. ஸோ 300 டெபிட் சைடில் போட்டு கேன்சல் பண்ணியிருக்கோம். ஓகே ஸோ இப்போ டெபிட் சைடில் ஃபுல்லாக நீங்கள் ஆட் பண்ணுங்கள். எவ்வளோ வரும்? 30,000 + 3000 + 300 போயின்னா 33,300 வரும். கிரெடிட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 30,000. ஸோ 33,300 - 30,000 போட்டிங்கன்னா எவ்வளோ வரும்? 3,300 உங்களுக்கு வந்து ஷார்ட்டேஜாக இருக்குது. ஸோ எங்கே ஷார்ட்டேஜாக இருக்குது? கிரெடிட் சைடில் ஷார்ட்டேஜாக இருக்குது. ஸோ அதை நீங்கள் சஸ்பென்ஸ்னு போட்டுங்க. இந்த ஷார்ட்டேஜ் எதனால் வந்து நமக்கு தெரியாது ஓகேங்களா. ஸோ அதனால் சஸ்பெண்ட் சொல்லி போட்டுரும் ஓகேங்களா. கிளியரா? எதுவும் டவுட் இருக்கா 7th சம்மில்? ஓகே ப்ரோ நெக்ஸ்ட் வந்து 8th சம் பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ 8th சம் வந்து பாருங்கள். 8th சம் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் இன்க்ளூடட் சேல் ஆஃப் ஃபர்னிச்சர் ஹேவிங் a புக் வேல்யூ ஆஃப் 900. புக் வேல்யூ வந்து 900. இது வந்து எவ்வளோ அமௌண்ட்டுக்கு சேல் பண்ணியிருக்காங்கன்னா 850 சேல் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஜேர்னல் என்ட்ரி வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஃபர்னிச்சரை வந்து சேல் பண்ணியிருக்காங்க. புக் வேல்யூ வந்து 900 ஓகேங்களா. ஸோ ஃபர்னிச்சரை சேல் பண்ணியிருக்காங்கன்னா ஃபர்னிச்சரை நம்ம எங்கே போடுவோம்? ஃபர்னிச்சர் வெளியே போயிடுச்சு ஓகேங்களா. ஸோ கிரெடிட்டில் நம்ம ஃபர்னிச்சர் போடுவோம். புக் வேல்யூ என்ன இருக்கோ அதான் நம்ம போடுவோம் ஓகேங்களா. ஸோ கிரெடிட்டில் டு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டு புக் வேல்யூ எவ்வளோ? 900 நம்ம போடுவோம் ஓகேங்களா. ஓகே இது வந்து ஆக்சுவலாக என்ன சேல் சொல்ல. ஸோ கேஷ் சேல்னு எடுத்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் ஓகேங்களா. ஸோ பேங்க் அக்கௌண்ட்டு எவ்வளோ ரிசீவ் ஆயிருக்கு? 850 ரிசீவ் ஆயிருக்கு. 900 மதிப்புள்ள ஃபர்னிச்சரை நம்ம 850 சேல் பண்ணியிருக்கோம். ஸோ 850 ரிசீவ் ஆயிருக்குது ஓகேங்களா. ஸோ இது வந்து லாஸாக ப்ராஃபிட்டா? லாஸ் தான் ஓகேங்களா. ஸோ 900 மதிப்புள்ள ஃபர்னிச்சர் 850 தான் சேல் பண்ணியிருக்கோம். ஸோ 50 வந்து நமக்கு லாஸ் ஓகேங்களா. ஸோ லாஸ் நம்ம எங்கே பண்ணுவோம்? எக்ஸ்பெண்டிச்சரையும் லாஸையும் நம்ம டெபிட் சைடில் தான் நம்ம போடுவோம் ஓகேங்களா. ஸோ டெபிட் சைடில் P&L அக்கௌண்ட்டு டெபிட்னு சொல்லிட்டு 50 போடுவோம். ஸோ இதான் கரெக்டான ஜேர்னல் என்ட்ரி. ஸோ பேங்க் வந்து 850 டெபிட்டில் போடணும். P&L 50 டெபிட்டில் போடணும். ஃபர்னிச்சர் 900 கிரெடிட்டில் போடணும் ஓகேங்களா. ஸோ ஃபர்னிச்சர் வந்து கிரெடிட்டில் போடணும். ஸோ இதான் கரெக்ட் என்ட்ரி. பேங்க் வந்து டெபிட்டில் 850 ஓகேங்களா. ஸோ இது கரெக்டு. P&L வந்து பார்த்தீங்கன்னா டெபிட்டில் 50. ஸோ இதை கரெக்டு ஓகேங்களா. ஸோ ஆனால் இவனுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா
ஒன்றுமே பண்ணலை. சேல்ஸில் போட்டிருக்கானுங்க ஓகேங்களா. ஸோ ஃபர்னிச்சரில் போடுறதுக்கு பதிலாக இவங்க சேல்ஸில் தூக்கி போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ சேல்ஸில் வந்து கிரெடிட் சைடுன்னு சொல்லி தப்பாக போட்டிருக்காங்க ஓகேங்களா. ஓகே, சேல் ஆஃப் ஃபர்னிச்சர் ஓகேங்களா. ஸோ சேல்ஸில் போட்டிருக்காங்கன்னா இவங்க சேல்ஸில் வந்து எப்படி போட்டிருப்பாங்க, சேல்ஸாக போடுறப்போ பேங்க் அக்கௌண்ட் டெபிட்டும் சரி கரெக்ட் தான் ஓகேங்களா. ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ் தான் இவங்க போட்டிருப்பாங்க ஓகேங்களா. சேல்ஸில் போட்டிருக்காங்க அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ் தான் சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ பேங்க் அக்கௌண்ட்டை டெபிட்டில் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ராங்கு. சேல்ஸை டெபிட்டில் போட்டிருக்காங்க, இதுவும் ராங் ஓகேங்களா. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ரெட்டிஃபை பண்ணுவோம். ரெட்டிஃபை பண்ணுறப்போ அந்த கரெக்ட் என்ட்ரிலாம் நீங்கள் எந்த பிளேஸில் வருதோ அந்த பிளேஸை நீங்கள் போட்டுறீங்க ஓகே. ஸோ ஃபர்னிச்சர் வந்து கிரெடிட் சைடில் 900 போட்டுக்கோங்க. கிரெடிட் சைடில் வந்து 900, பேங்க் வந்து டெபிட் சைடில் 850 ரூபா. ஸோ இது வந்து பெண்டிங்கில் வச்சுருங்க. டெபிட் சைடில் பேங்க்கு 850 ரூபா நம்ம போடணும் ஓகேங்களா. ஸோ இது சைடில் நீங்கள் எழுதி வச்சுருங்க. P&L டெபிட் சைடில் 50 ரூபா நம்ம போடணும். இது கரெக்ட் என்ட்ரி ஓகேங்களா. ஸோ P&L வந்து என்ன பண்ணுறோம், P&L வந்து இந்த இடத்துல நீங்கள் P&L நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ லாஸ் ஆன் சேல் ஆஃப் ஃபர்னிச்சர் வந்து P&Lன்னு சொல்லி நீங்கள் போடுவீங்க ஓகே. ஸோ P&L அக்கௌண்ட் டெபிட் சொல்லிட்டு டெபிட்டில் 50 ரூபா நீங்கள் போடுவீங்க ஓகே. அப்புறம் சேல்ஸ் வந்து கிரெடிட்டில் தப்பாக இருக்குது ஓகேங்களா. ஸோ கிரெடிட்டில் ஒரு விஷயம் தப்பாக இருக்குன்னா டெபிட்டில் போட்டு கேன்சல் பண்ணுவோம் ஓகே. ஸோ டெபிட்டில் சேல்ஸ்னு சொல்லி போட்டு இந்த 850 ரூபாயை நீங்கள் போட்டு கேன்சல் பண்ணிட்டீங்க ஓகே. ஸோ இப்போ பேங்க் வந்து டெபிட்டில் தப்பாக இருக்குது, இதை நீங்கள் கிரெடிட்டில் போடுவீங்களா. ஸோ கிரெடிட்டில் பேங்க்கு சொல்லி போடுங்க, இங்கே 850 ரூபா வரும் ஓகேங்களா. ஸோ டெபிட்லேயும் பேங்க்கு கிரெடிட்லேயும் பேங்க்னா இது ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். இதை போட வேண்டிய அவசியமே இல்லை. போட்டாலும் ஒன்று தான், போடலைனாலும் ஒன்று தான். நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா இந்த பேங்க் வந்து கரெக்டாக, ஸோ டெபிட்டில் பேங்க்னு சொல்லி போடுங்க, பேங்க் அக்கௌண்ட் டெபிட்னு சொல்லி 850 ரூபா போடுங்க. ஸோ இது வந்து ராங் என்ட்ரியா, இந்த பேங்க் வந்து ராங் என்ட்ரியா. ஸோ டெபிட்டில் ராங்காக போட்டிருக்கோம். ஸோ இதை கேன்சல் பண்ணது கிரெடிட்டில் போடுவீங்களா. ஸோ டியூ பேங்க் அக்கௌண்ட் சொல்லிட்டு இங்கே ஒரு 850 ரூபா போடுங்க. ஸோ டெபிட் அண்ட் கிரெடிட் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கா, இது போட வேண்டிய அவசியமே இல்லை ஓகேங்களா. ஸோ அதனால தான் இவங்க போடலை ஓகே. கிளியரா? 8th சம்மில் எதுவும் டவுட் இருக்கா? கிளியர் தானே ப்ரோ? சேல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் இன்க்ளூட் சேல்ஸ் ஆஃப் ஏ ஃபர்னிச்சர் வந்து புக் வேல்யூ 900 சொல்லி கொடுத்துருங்க. அப்போது இதை வந்து சேல்ஸில் தூக்கி போட்டுருங்க. ஆக்சுவலாக நம்ம ஃபர்னிச்சரில் தான் நம்ம போடுறோம். ஃபர்னிச்சரை நம்ம கிரெடிட், ஃபர்னிச்சர் வந்து வெளியே போகுது, ஸோ கிரெடிட் சைடில் போடுவோம். பேங்க் அமௌண்ட் வந்து உள்ளே வருது, எவ்வளோ 850 ரூபா உள்ளே வருது, ஸோ அதை டெபிட் சைடில் போடுவோம் ஓகேங்களா. ப்ராஃபிட் வந்து 50 ரூபா கிடச்சிருக்கு, சரி லாஸ் வந்து 50 ரூபா வெளியே போயிருக்கு ஓகேங்களா. ஸோ லாஸ் நம்ம ஆக்சுவலாக எங்கே போடுவோம், எக்ஸ்பெண்டிச்சரையும் லாஸையும் நம்ம வந்து டெபிட் சைடில் போடுவோம் ஓகே. ஓகே, ஸோ அதான் டெபிட் சைடில் வந்து போட்டிருங்க. ஸோ இது எல்லாமே கரெக்டு ஓகே. ஸோ தப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சேல்ஸ் புக்கில் தூக்கி போட்டிருக்காங்க. ஸோ இதான் தப்பு ஓகேங்களா. ஸோ சேல்ஸ் புக்கில் கிரெடிட் சைன் சொல்லி போட்டிருக்காங்க. சேல்ஸ் புக்கில் போட்டாங்கன்னா சேல்ஸ் மட்டுமா போடுவாங்க, பேங்க்கும் சேர்த்து தான் போடுவாங்களா. ஸோ ஒரு ஜேர்னல் என்ட்ரியாக போடுறப்போ பேங்க் அக்கௌண்ட் டெப்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட் சொல்லி போடுவாங்க. ஸோ பேங்க் அக்கௌண்ட்டை டெபிட்டில் போட்டிருப்பாங்க, சேல்ஸ் அக்கௌண்ட்டை கிரெடிட்டில் போட்டிருப்பாங்க. ஸோ இது ரெண்டுமே ராங் என்ட்ரி ஓகேங்களா. ஓகே, ஸோ இப்போ நம்ம ரெக்டிஃபை பண்ணுறப்போ இந்த மாதிரி வரும். கிளியரா? 8th சம்மில் எதுவும் டவுட் இருக்கா? விஸ்வா ப்ரோ, அபு ப்ரோ, சுகுமார், பொன்ராஜ் உங்களுக்கு கிளியர் தானே? டவுட் இல்லை ப்ரோ. ஓகே ப்ரோ. பொன்ராஜ் ப்ரோ உங்களுக்கு கிளியர் தானே? பொன்ராஜ் சேகர் ப்ரோ என்ன ஆளக்கணும்? பொன்ராஜ் சேகர் கிளியர் தானே ப்ரோ? எங்கே போனாரு ப்ரோ? பொன்ராஜ் ப்ரோ இருக்கீங்களா? இருக்கேன் ப்ரோ. ப்ரோ மைக் ஆன் பண்ணாமலே பேசிட்டு இருந்தீங்களோ? சாரி ப்ரோ, கவனிக்கல. சரி சரி, ஓகே ஓகே ப்ரோ. கிளியர் தானே? கிளியர் தான் ப்ரோ, கிளியர் தான். ஓகே ஓகே ப்ரோ, சூப்பர் சூப்பர். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சம்மில் உள்ள 8 அட்ஜஸ்ட்மெண்ட்டும் முடிச்சாச்சு ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு சம் தான் ரொம்ப கஷ்டமான சம். ஸோ அதே ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கேன் ஓகே ஓகேங்களா. கஷ்டமான சம்னு சொல்ல முடியாது, ஆக்சுவலாக நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து இதில் இருக்குது ஓகேங்களா. ஓகே, ஸோ இப்போ செகண்ட் சம் பார்க்கலாம் ஓகேங்களா. செகண்ட் சம் பார்ப்போம்.
ஓகே, செகண்ட் சம்மில் ஃபஸ்ட்டு இது பாருங்கள். A check of 3456 received from AB Limited after allowing it a discount of 46 was endorsed to CD Limited in full settlement of 3500. ஓகேங்களா? ஆக்சுவலாக என்னென்னா செக் வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஃப்ரம் ஏபி லிமிட்டட். ஏபி லிமிட்டட் வந்து செக் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ செக் ரிசீவ் ஆகிருக்குன்னா பேங்க் அக்கௌண்ட் வந்து டெபிட் சைடில் போடுவோம். 3456 டெபிட் சைடில் போடுவோம். ஓகேங்களா? ஸோ பேங்க் அக்கௌண்ட் வந்து என்ன பண்ணுவீங்க, பேங்க் அக்கௌண்ட் வந்து டெபிட் சைடில் போடுங்க 3456. இது வந்து கரெக்ட் என்ட்ரி. ஓகேங்களா? ஓகே, ஆஃப்டர் அலோவிங் இன்டிய டிஸ்கவுண்ட் ஆஃப் 46 வந்து டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணியிருக்கோம். ஸோ டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணியிருக்கோம்னா நமக்கு வந்து எக்ஸ்பெண்டிச்சர் தானே. ஸோ டிஸ்கவுண்ட் வந்து எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இதை வந்து நம்ம டெபிட் சைடில் போடுவோம். ஓகேங்களா? ஸோ டிஸ்கவுண்ட் அலோவ் 46 டெபிட் சைடில் போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ 46 போட்டிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே கரெக்ட். ஸோ சின்னு சொல்லி போட்டிருக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் என்டோஸ் டு சிடி லிமிடெட் இன் ஃபுல் செட்டில்மெண்ட் ஆஃப் 3500. ஓகேங்களா? ஸோ இது என்ன பண்ணியிருக்கோம்னா சிடிக்கு வந்து நம்ம வந்து பே பண்ணியிருக்கிறோம். ஓகே, ஸோ சிடிக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டெபிட் சைடில் நம்ம தூக்கி போடுவோம். ஆக்சுவலாக சிடி வந்து யாருன்னா சிடிக்கு நம்ம செட்டில் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சிடி வந்து நம்மளோட கிரெடிட்டர். ஓகேங்களா? நமக்கு கடன் கொடுத்தவங்க. ஸோ ஏபி கிட்டேருந்து வாங்கின பில்லை ஆக்சுவலாக என்ன கதைனா ஏபிசிடி. ஓகேங்களா? ஸோ ஏபி கிட்டேருந்து நமக்கு வந்து ஒரு செக் வந்திருக்கு. ஸோ செக் வந்திருக்கு. இவருக்கு நம்ம வந்து டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஏபி கிட்ட செக் வந்திருக்குன்னா பேங்க் வந்து டெபிட் ஆகும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் டிஸ்கவுண்ட் வந்து நம்ம அவருக்கு அலோவ் பண்ணியிருக்கோமா. ஸோ டிஸ்கவுண்ட் வந்து எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ டிஸ்கவுண்ட் வந்து என்ன பண்ணுவீங்க அலோடு. ஸோ இது வந்து எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ டெபிட் சைடில் போடுவீங்க. ஓகேங்களா? ஸோ இது 2 என்ட்ரி இருக்கும். இப்போது சிடி வந்து யார், சிடி வந்து நம்ம கிரெடிட்டர். ஓகேங்களா? ஸோ சிடி இப்போது 2AB சொல்லி நீங்கள் போடுங்க. ஏபி வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ ஏபி வந்து யார், நமக்கு வந்து டெட்டார். ஸோ டெப்டாரை வந்து கேன்சல் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து என்னென்னா கிரெடிட் த கிவருங்கிற நேமில் இவர் வந்து செக் எழுதி நமக்கு கொடுத்துருக்காரு. ஓகேங்களா? ஸோ இவர் வந்து கிவர். ஸோ கிரெடிட் த கிவர் போடுறப்போ ஏபியை வந்து நீங்கள் கிரெடிட் சைடில் போடுங்க. இது ஒரு என்ட்ரி. ஓகேங்களா? ஸோ இப்போ என்னென்னா இப்போது இந்த செக்கை நம்ம சிடிக்கு என்டோர்ஸ் பண்ணியிருக்கோம். என்டோர்ஸ் பண்ணியிருக்கோம்னா அவனோட சிடி கிட்ட இருந்து நமக்கு அமௌண்ட்டு கொடுக்க வேண்டிய இருக்குது. ஓகேங்களா? ஸோ சிடி வந்து நம்மளோட கிரெடிட்டர். ஸோ இவருக்கு நான் வந்து நம்ம வந்து 3500 நமக்கு வந்து கொடுக்க வேண்டிய இருக்குது. ஓகேங்களா? ஸோ 3500 கொடுக்க வேண்டிய இருக்குது. ஸோ இந்த செக்கை டேரெக்டாக அவருக்கு நம்ம அனுப்பிடுதோம். ஸோ செக்கை வந்து நம்ம டேரெக்டாக அவருக்கு அனுப்பிடுதோம். ஓகே, செக்கு எவ்வளோ அமௌண்ட்டு, செக்கோட அமௌண்ட்டு எவ்வளோ ஆக்சுவலாக 3456 செக்கோட அமௌண்ட்டு. இவருக்கு நம்ம எவ்வளோ செட்டில்மெண்ட் பண்ண வேண்டியிருக்குது 3500 செட்டில்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஓகேங்களா? ஸோ செக்கு வந்து 3456 அனுப்பி அவரோட செட்டில்மெண்ட்டை ஃபுல்லாக முடிச்சிருந்தோம். ஓகேங்களா? அப்போது இங்கே 44 பேலன்ஸை இவர் என்ன பண்ணியிருப்பார். ஓகேங்களா? இவர் சிடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3500, இப்போ அபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் 3500 தர வேண்டியிருக்குது. அதுக்கு நான் பேங்க்லேருந்து நான் அவருக்கு செக் எழுதி 3456 செக் எழுதி நான் கொடுத்துட்டேன். அபுவும் சரி ஓகே 3456 எனக்கு போதும், நீங்கள் 3500 தர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஓகேன்ட்டார். அப்போது ரிமைனிங் 44 என்னது? யாராவது கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். மைக் ஆன் பண்ணி. அபுக்கு நான் 3500 நான் தர வேண்டிய இருக்குது. அதுக்கு செக்கு 3456 செக்கை அவருக்கு நான் எழுதி கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? அவரும் சரி 44 ஷார்ட்டேஜாக இருக்குது, சரி ஓகே இருக்கட்டும் பரவாயில்ல நம்ம சார் தானேன்னு சொல்லிட்டு அவரும் விட்டுட்டாரு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 44 என்னது? டிஸ்கவுண்ட். டிஸ்கவுண்ட். சூப்பர் ப்ரோ. ஸோ இந்த டிஸ்கவுண்ட் வந்து நமக்கு வந்து ரிசீவ் ஆன டிஸ்கவுண்ட். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம இன்கம்லாம் காமிப்போம். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து இதாக இருக்குது. டிஸ்கவுண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் தானே. டிஸ்கவுண்ட் வந்து நமக்கு ரிசீவ் இருக்குல்ல ப்ரோ. இப்போ வந்து இப்போ என்னோட சைடில் தானே என்ட்ரி போடுதேன். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா அந்த செக்கை அப்படியே ஏபிகிட்ட வாங்கி சிடிக்கு நான் அனுப்பிடுதேன். ஓகேங்களா? ஸோ சிடிக்கு அனுப்பிடுதேன். சிடிக்கு வந்து என்ன சொல்லுறேன்னா அவர் வந்து 3456 போதும் 44 டிஸ்கவுண்ட்டாக வச்சுக்கோங்கன்னு சொல்லி எனக்கு டிஸ்கவுண்ட் வந்து அவர் அலோவ் பண்ணியிருக்காரு. அப்போ எனக்கு டிஸ்கவுண்ட் வந்து ரிசீவ் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ எனக்கு ரிசீவ் ஆன டிஸ்கவுண்ட் வந்து நமக்கு இன்கம். ஓகே, ஏபி பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தேன். அப்படியா? ஓகே ஓகே. இப்போ நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிகிட்ட இருந்து வாங்கி சிடிகிட்ட கொடுத்துருக்கோம். ஸோ சிடி வந்து என்னென்னா ஓகேன்றாரு. ஸோ அவர்கிட்ட வந்து நமக்கு டிஸ்கவுண்ட் 44 கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா என்ட்ரியில் நம்ம போடுறப்போ ஃபஸ்ட்டு பேங்க் ஏபிகிட்டேருந்து 3456 கிடச்சிருக்கு. ஸோ டெபிட் சைடில் நீங்கள் போடுவீங்க. டிஸ்கவுண்ட் அவருக்கு நம்ம அலோவ் பண்ண டிஸ்கவுண்ட் வந்து 46 சொல்லி சம்மிட்
தெளிவாக கொடுத்துட்டாங்க. 46 ரூபா டிஸ்கவுண்ட் நம்ம அவருக்கு அலோவ் பண்ணியிருக்கோம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எக்ஸ்பெண்டிச்சர், ஸோ டெபிட் சைடில் போட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது ரெண்டுமே கரெக்ட் என்ட்ரி. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து சிடிக்கு வந்து என்டோஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ சிடிங்கிறது நமக்கு யார்? கிரெடிட்டார். ஓகே. ஸோ சிடிக்கு என்டோஸ் பண்ணியிருக்கோம்னா சிடி தான் ரிசீவர். ஓகேங்களா. ஸோ டெபிட் த ரிசீவருங்கிறப்போ சிடியை நீங்கள் டெபிட் சைடில் போடுவீங்க. ஓகே. 3500. ஸோ இதுதான் கரெக்ட் என்ட்ரி. ஓகேங்களா. ஓகே. இப்போது அவர் ஃபுல் செட்டில்மெண்ட்டாக ஓகே 44 ரூபா கழிச்சிட்டு ரிமைனிங் 3456 ரூபா மட்டும் வாங்கிக்கிட்டாரு. ஓகேங்களா. ஸோ அவர்கிட்ட அந்த செக்கை நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ செக்கை கொடுத்துருக்கோன்னா பேங்க் வந்து கிரெடிட் சைடில் வரும். ஓகேங்களா. ஸோ செக்கை அவர்கிட்ட கொடுத்துருக்கோம். ஸோ கிரெடிட் வாட் கோஸ் அவுட்னு சொல்லிட்டு பேங்க்கு கிரெடிட் சைடில் 3456 ரூபா போடுங்க. ஸோ ரிமைனிங் அமௌண்ட் வந்து நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. ஓகேங்களா. ஸோ கிரெடிட் சைடில் போடுவீங்க. ஸோ இது எல்லாமே கரெக்ட் என்ட்ரி. இப்போது ட்விஸ்ட் என்னன்னா அந்த செக்கு பவுன்ஸ் ஆயிட்டு. ஓகேயா. ஸோ ஏபி கிட்டேருந்து வந்த செக்கை இவர் மேலே உள்ள நல்ல நம்பிக்கையில் ஓகே இவர் நல்லா செக்கு வந்து ஒழுங்காக தான் கொடுத்துருப்பாங்கிற நம்பிக்கையில் இதை அப்படியே சிடிக்கு வந்து கொடுத்தாச்சு. ஆனால் மொத்தமாக அந்த செக் வந்து பவுன்ஸ் ஆகிட்டு. ஓகேங்களா. ஸோ பவுன்ஸ் ஆகிட்டுனா என்ன அர்த்தம்? இவர் நம்மக்கிட்ட கொடுக்கவே இல்லை, நம்மளும் சிடிக்கு கொடுக்கவே இல்லை. ஓகேங்களா. ஸோ அப்படிங்கிறப்ப டிஸ்கவுண்ட் கொடுத்த எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணி விட்டுருவாங்க. ஓகேங்களா. ஸோ என்னென்ன நம்ம டைமில் பேமெண்ட் பண்ணியிருக்காங்க தான் அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஒரு நம்பிக்கையில் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம். இவரும் நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காரு. ஓகேங்களா. இப்போ சிடி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பேங்க்கில் போய் செக் வந்து கொடுத்துருக்காரு, செக் வந்து பவுன்ஸ் ஆகிட்டு. ஓகேங்களா. ஸோ இப்போ மொத்தமாகவே ரிவர்ஸ் ஆயிரும். ஓகேங்களா. ஸோ செக்கு கொடுத்தது அப்படியே ரிவர்ஸ் ஆயிரும். ஸோ எல்லாமே ரிவர்ஸ் ஆயிரும். ஓகேங்களா. ஸோ பேங்க் டெபிட்டில் போட்டது கிரெடிட்டில் வந்துடும், டிஸ்கவுண்ட் அலோட் டெபிட்டில் போட்டது கிரெடிட்டில் வந்துடும், சிடி டெபிட்டில் போட்டது கிரெடிட்டில் வந்துடும், டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு கிரெடிட்டில் போட்டது டெபிட்டில் வந்துடும், பேங்க்கு கிரெடிட்டில் போட்டது டெபிட்டில் வந்துடும். எல்லாமே வந்து ரிவர்ஸ் ஆயிரும். ஓகேங்களா. ஏன்னா இவர்கிட்ட 3456 ரூபா வந்துருக்குன்னு சொல்லி பேங்க்கில் போட்டிருக்கோம். ஆனால் அது வந்து டிஸ்கானர், அதாவது பவுன்ஸ் ஆகிட்டே என்ன அர்த்தம்? அவர்கிட்ட வந்து வரவே இல்லைன்னு சொல்லிட்டு அதை கேன்சல் பண்ணது கிரெடிட்டில் போடுவோம். கிளியரா. ஸோ இதான் மேட்ரு. ஸோ பேங்க் வந்து டெபிட்டில் போட்டிருக்கோமா, இதை வந்து நீங்கள் கிரெடிட்டில் போடணும். ஓகே. ஸோ பேங்க் வந்து நீங்கள் வந்து கிரெடிட்டில் போடுங்க. பேங்க் அக்கௌண்ட் சொல்லிட்டு நீங்கள் கிரெடிட்டில் நீங்கள் போடுங்க. கிரெடிட்டில் எவ்வளோ அமௌண்ட்டு? 3456 ரூபா. ஓகேங்களா. ஸோ இங்கே ஒரு பேங்க், இந்த பேங்க்கையும் இங்கே இப்போவே முடிச்சிடும். ஸோ பேங்க் வந்து கிரெடிட்டில் போட்டிருக்கோமா, இது வந்து டெபிட்டில் மாறிடும். ஓகேங்களா. ஸோ இங்கே பேங்க் அக்கௌண்ட் டெபிட்னு சொல்லிட்டு இங்கே 3456 போடுங்க. இவங்க ஏன் இது போடலைன்னா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கலாம், டெபிட் கிரெடிட்டில் ஈக்குவலாக இருக்கலாம். ஸோ இது போட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படி விட்டுட்டாங்க. ஓகே. ஸோ அதனால் ரெண்டுமே நீங்கள் போடல. ஸோ அதான் ரெட்டில் நான் வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் டிஸ்கவுண்ட் ஆலோட வந்து டெபிட் சைடில் இருக்குது. ஸோ இது பில் அந்த செக்கு வந்து டிஸ்கானர் ஆனதுனால அதை நம்ம மாற்றி போடணும். ஓகே. ஸோ டிஸ்கவுண்ட் டெபிட் சைடில் இருக்கிறத கிரெடிட் சைடில் போடுங்க. டிஸ்கவுண்ட் அலோடா, ஸோ இது வந்து கிரெடிட் சைடில் போட்டிருக்காங்க. கிரெடிட் சைடில் எவ்வளோ அமௌண்ட்டு? 46 ரூபா. ஓகேங்களா. ஸோ அதேமாதிரி சிடி வந்து பார்த்தீங்கன்னா டெபிட் சைடில் போட்டிருக்காங்களா, இதை நீங்கள் கிரெடிட் சைடில் போடணும். ஸோ சிடி வந்து எவ்வளோ அமௌண்ட்டு? 3500 ரூபா. ஓகேங்களா. ஓகே. அதேமாதிரி டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு வந்து கிரெடிட் சைடில் போட்டிருக்காங்களா, இதை நீங்கள் டெபிட் சைடில் போடணும். ஸோ டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு டெபிட் சைடில் எவ்வளோ அமௌண்ட்டு? 44. ஓகேங்களா. அதேமாதிரி பேங்க் வந்து கிரெடிட் சைடில் போட்டிருக்காங்களா, நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வேறு யார்? ஏபியை விட்டாச்சு பாருங்களேன். ஏபி போட வேண்டாமா? ஸோ ஏபிகிட்டேருந்து நமக்கு எவ்வளோ வந்திருக்குது செக்கை? 3456 ரூபா டிஸ்கவுண்ட் இஷ்யூ பண்ணி அவர் நமக்கு எவ்வளோ தர வேண்டிய இருக்குது? ஏபி 3456 ப்ளஸ் டிஸ்கவுண்ட் 46 போட்டிங்கன்னா 3502 தான் நமக்கு வந்து ஏபி தர வேண்டியது. ஓகேங்களா. ஸோ ஏபி கிட்டேருந்து நமக்கு வர வேண்டியது 3502. ஸோ டிஸ்கவுண்ட்டு போக 3456 நமக்கு தந்திருக்காரு. ஓகேங்களா. ஸோ ஏபியோட அக்கௌண்ட் வந்து பார்த்தா 3502 சொல்லி இருக்கும். ஓகேங்களா. ஸோ இவர் டெட்டார்ஸு, ஸோ டெபிட்டில் 3502 சொல்லியிருக்கோம். ஸோ ஏபியை நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா கிரெடிட்டில் 3502 சொல்லி போட்டிருப்போம். ஸோ இதுதான் கரெக்டு. இப்போ டிஸ்கானர் ஆகிடுச்சுலா, ஸோ கிரெடிட்டில் உள்ள ஏபியை டெபிட் சைடில் ஏபின்னு சொல்லி போட்டு 3502 போட்டிருப்போம். ஓகேங்களா. கிளியரா? ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எழுதலான்னு வச்சுக்கோங்க, இந்த சம்லாம் இந்த ஒரு என்ட்ரிஸ்லாம் நீங்கள் போடுறது ரொம்பவே ரிஸ்க்காக இருக்கும். ஓகேங்களா. ஸோ தயவு செய்து டெபிட்டில் என்ன வரும், கிரெடிட்டில் என்ன வரும், அது கரெக்டாக ராங்காங்கிறத நீங்கள் சைடில் எழுதி வச்சுக்கிட்டே உங்களுக்கு போடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப ட்விஸ்டடாக கன்ஃபியூஸ்டாக ஆகிரும். ஓகேங்களா. ஸோ ஏபி மட்டும் நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ ஏபி மட்டும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ ஏபி வந்து எங்கே போடுவோன்னா, ஏபி வந்து யார் நமக்கு கொடுத்துருக்காரு, கிரெடிட் த கிவர்னு சொல்லி ஏபி நீங்கள் போடுங்க. ஓகேங்களா.
ஸோ ஏபி ஆக்சுவலாக நமக்கு எவ்வளோ தர வேண்டியிருக்குது 3456 செக் தந்திருக்காரு, 46 டிஸ்கவுண்ட் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. ஸோ டோட்டலாக அவர்கிட்ட வர வேண்டியது 3502 ரூபா. ஓகே. ஸோ 3502 ரூபா அவர் தரணும். ஸோ டெப்டார்ஸ்னு சொல்லி நம்ம போட்டு வச்சுருப்போம். ஓகே. ஸோ ஏபி வந்து டெப்டார்ஸ் அவர்கிட்ட எவ்வளோ வரணும், 3456 + 56 = 3502 வந்து நமக்கு தர வேண்டியது. ஓகேங்களா. ஸோ இப்போ செக் எழுதி நம்ம கொடுத்துருக்காரு. ஸோ டெப்டார்ஸ் வந்து டெபிட் பேலன்ஸாக இருக்குமா, அவர் தந்துட்டாருன்னா அவரை கேன்சல் பண்ணது கிரெடிட்டில் தூக்கி போடுவோம். ஸோ இதுதான் கரெக்ட் என்ட்ரி. ஸோ ஏபிஏ கிரெடிட்டில் போடணும் 3502, அவர் கொடுத்த செக்கு பவுன்ஸ் ஆகிட்டு. ஸோ அப்படியே நம்ம ஆப்போசிட்டில் போட்டுற வேண்டியதான். ஸோ ஏபிஏ டெபிட் சைடில் போட்டிருக்கோம் 3502. ஓகேங்களா. கிளியராக எதுவும் டவுட் இருக்கா? கிளியர் தானே சுகுமார் ப்ரோ? கிளியர் தானே ப்ரோ? விஸ்வா கிளியர். ஓகே. யாரோ ஒருத்தங்க வெளியே போயிட்டாங்க போல. விஸ்வா பொன்ராஜ் இருக்கிறாங்க, அபு வெளியே போயிட்டாங்க போல. சரி ஓகே இருக்கட்டும். நெக்ஸ்ட் ரெண்டாவது கொஸ்டின் பார்ப்போங்களா. கூட்ஸ் ஆஃப் வேல்யூ 230 ரிட்டர்ன் பை பிக்யூ லிமிடெட் were entered in the purchase day book and posted there from to MN லிமிடெட் 320. அதாவது கூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்டு பை பிக்யூ லிமிடெட். கூட்ஸ் வந்து பிக்யூ வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா. ஸோ நமக்கு ஒரு கூட்ஸை ரிட்டர்ன் பண்ணியிருக்காருன்னா என்ன அர்த்தம், நம்ம அவருக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோம், நமக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்காருன்னு அர்த்தம். ஸோ இது வந்து சேல்ஸ் ரிட்டர்ன். ஓகேங்களா. சேல்ஸை கிரெடிட் சைடில் போடுறோம்னா சேல்ஸ் ரிட்டர்னை டெபிட் சைடில் போடுவோம். ஓகேங்களா. ஸோ கரெக்டான என்ட்ரினா சேல்ஸ் ரிட்டர்ன் வந்து டெபிட் சைடில் போடுவோம். ஓகே. ஸோ சேல்ஸ் ரிட்டர்னை டெபிட் சைடில் போடுவோம். எவ்வளோ அமௌண்ட்டு, 230. இதுதான் கரெக்ட். ஓகேங்களா. ஓகே. இப்போ பிக்யூ தானே நமக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்காரு. பிக்யூ யார், கிவர். கூட்ஸை நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்காரு. ஸோ பிக்யூ வந்து கிவர். ஓகேங்களா. ஸோ கிரெடிட் த கிவர் நம்ம போடுவோம். ஸோ கிரெடிட்டில் கிவர் பிக்யூ. ஓகே. ஸோ 230 நம்ம போடுவோம். இது வந்து கரெக்ட் என்ட்ரி. ஓகேங்களா. ஓகே. ஸோ இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா என்டர் இந்த பர்ச்சேஸ் டே புக்கில் வந்து என்டர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ சேல்ஸ் ரிட்டர்னை என்ன பண்ணியிருக்காங்கன்னா பர்ச்சேஸ் புக்கில் போட்டிருக்காங்க. ஓகே. ஸோ பர்ச்சேஸ் புக்கில் டெபிட் சைடில் என்ன போட்டிருக்காங்க, 230 சொல்லி தப்பாக போட்டிருக்கேன். ஓகேங்களா. ஸோ சேல்ஸ் ரிட்டர்ன் புக்கில் போடுறதுக்கு பதிலாக பர்ச்சேஸ் புக்கில் 230 சொல்லி தப்பாக போட்டிருக்கேன். ஸோ இது வந்து ராங் என்ட்ரி. ஓகேங்களா. ஓகே. அண்ட் போஸ்டட் தேர் ஃப்ரம் எம்என் லிமிடெட். பிக்யூக்கு போடுறதுக்கு பதிலாக எம்என் சொல்லி போட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ எம்என் சொல்லி போட்டிருக்காங்க 320 ரூபா. ஓகேங்களா. ஸோ பிக்யூ வந்து கிரெடிட் சைடில் 230 போடுறதுக்கு பதிலாக எம்என் சொல்லிட்டு கிரெடிட் சைடில் 320 ரூபா தப்பாக போட்டிருக்காங்க. ஓகே. ஸோ இதுதான் கிவன் இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா. ஸோ இப்போ இதை வச்சு நீங்கள் ஈஸியாக முடிச்சிடலாம். கரெக்ட் என்ட்ரி என்ன இருக்கோ அது எந்த சைடில் போட்டிருக்கணும் அது அப்படியே போட்டுற வேண்டியதான். ஓகேங்களா. ஸோ டெபிட் சைடில் சேல்ஸ் ரிட்டர்ன் போடுங்க. சேல்ஸ் ரிட்டர்ன் வந்து 230 ரூபா. ஓகேங்களா. ஸோ அதேமாதிரி கிரெடிட் சைடில் பிக்யூன்னு போடுங்க 230 ரூபா. ஓகே. ஓகே. ஸோ இது ரெண்டுமே ராங் என்ட்ரி. ஸோ ஆப்போசிட் சைடில் போடணும். ஸோ டெபிட் சைடில் தப்பாக போட்டிருக்காங்க, இது கேன்சல் பண்ணதுக்கு கிரெடிட் சைடில் போடணும். ஓகேங்களா. ஸோ கிரெடிட் சைடில் வந்து பர்ச்சேஸ் சொல்லி போட்டிருக்காங்க. எவ்வளோ அமௌண்ட்டு, 230 ரூபா. ஓகே. ஸோ அதே மாதிரி எம்என் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் சைடில் தப்பாக போட்டிருக்காங்க. ஸோ எவ்வளோ அமௌண்ட்டு, 320 ரூபா. ஸோ இதை டெபிட் சைடில் தூக்கி போட்டிருங்க. ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் மேட்ரு. ஸோ ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேங்களா. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள், மொத்தம் எவ்வளோ, 550 வரும். இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள், எவ்வளோ வரும், 460 வரும். ஓகேங்களா. ஸோ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 90 ரூபா டிஃப்ரென்ஸ் வருது. எங்கே ஷார்ட்டேஜ் ஆகுது, கிரெடிட் சைடில் ஷார்ட்டேஜ் ஆகுது. ஸோ கிரெடிட் சைடில் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் சொல்லி போட்டு முடிச்சிருங்க. ஓகே. கிளியராக எதுவும் டவுட் இருக்கா? ஓகே என்ன ப்ரோ? சுகுமார் ப்ரோ, விஸ்வா. ஓகே ஓகே ப்ரோ. ஓகே. இப்போ தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். தேர்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பேடர்ஸ் அக்ரிகேட்டிங் 505. ஓகேங்களா. ஸோ 505 வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆஃப் டியூரிங் த இயர் இன் சேல்ஸ் லெஜர் பட் வேர் நாட் ரெக்கார்டட் இன் த ஜென்ரல் லெஜர். ஓகேங்களா. ஸோ அதாவது பேடர்ஸ் வந்து 505 ரூபா ரிட்டர்ன் ஆஃப் ஆயிருக்குது. ஸோ இது வந்து சேல்ஸ் லெஜரில் கரெக்டாக போட்டிருக்காங்க. சேல்ஸ் லெஜரில் ரிட்டர்ன் ஆஃப் ஆயிருக்கு. ஆனால் இது வந்து ஜென்ரல் லெஜரில் வந்து ரெக்கார்டு பண்ணலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ பேடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெபிட் சைடில் நம்ம போடுவோம். ஓகே. ஒரு நிமிஷம். பேடர்ஸ் வந்து டெபிட் சைடில் போடுவோம். ஸோ இது வந்து 505. ஓகேங்களா. ஸோ இதுதான் கரெக்ட் என்ட்ரி. டெப்டார்ஸ் வந்து கிரெடிட் சைடில் போடுவோம். ஸோ பேடர்ஸ் ஒன்று வந்துச்சுன்னா என்ன ஆகும்,
டெப்டாஸ் வந்து குறையும். ஓகேங்களா? ஸோ டெப்டாஸ் குறையுதுன்னா அதை கிரெடிட் சைடில் போடுவோம். ஓகேங்களா? கிளியரா? ஸோ பேடர்ஸ் நம்ம ஒன்று வர்றப்போ பேடர்ஸ் வந்து எக்ஸ்பெண்டிச்சர், ஸோ அதை வந்து டெபிட் சைடில் நம்ம போடுவோம். பேடர்ஸ் வந்துச்சுன்னா டெப்டாஸில் நம்ம என்ன பண்ணுவோம், பேலன்ஸ் ஷீட்டில் டெப்டாஸ் போடுறப்போ பேடர்ஸை நம்ம ரெடியூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ டெப்டாஸ் வந்து குறையுது, அசட்டு குறையுது. ஓகேங்களா? ஸோ அசட் குறைஞ்சின்னா நம்ம வந்து கிரெடிட் சைடில் நம்ம போடுவோம். ஓகேங்களா? ஸோ டெப்டாஸ் வந்து நம்ம கிரெடிட் சைடில் போட்டிருக்கோம் 505 ரூபா. ஸோ இது வந்து கரெக்டான என்ட்ரி. ஓகேங்களா? நாட் ரெக்கார்டட் இந்த ஜென்ரல் லெஜர், இது வந்து ஜென்ரல் லெஜரில் ரெக்கார்டே பண்ணலையாம். ஓகேங்களா? ஸோ ஜென்ரல் லெஜரில் ரெக்கார்ட் பண்ணலை அப்படின்னா ஜென்ரல் லெஜர்னா ஆக்சுவலாக என்ன, P&L அக்கௌண்ட். ஓகேங்களா? ஸோ P&L அக்கௌண்ட்டை நம்ம என்ன போடுவோம், டெப்டார்ஸ் போடுவோமா பேடர்ஸ் போடுவோமா? டெப்டார்ஸ் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் போடுவோம். P&Lல நம்ம என்ன போடுவோம், பேட் டெப்ட்ஸ் தான் நம்ம போடுவோம். ஓகேங்களா? ஸோ அப்போ பேட் டெப்ட்ஸ் வந்து கரெக்டாக ஜென்ரல் லெஜரில் அவங்க வந்து பண்ணலையாம். ஓகேங்களா? ஸோ பேட் டெப்ட்ஸை நம்ம வந்து இது பண்ணணும், ரெட்டிஃபை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஜென்ரல் லெஜரில் போடுறப்போ பேட் டெப்ட்ஸை நீங்கள் டெபிட் சைடில் போடுங்க 505 ரூபா. ஓகேங்களா? ஸோ 505 ரூபா நீங்கள் டெபிட் சைடில் போடுங்க. கிரெடிட் சைடில் என்ன போடணும், ஷார்ட்டேஜாக இருக்குது, ஸோ சஸ்பெண்ட் சொல்லி கிரெடிட் சைடில் 505 ரூபா போட்டணும். கிளியரா? எது டவுட் இருக்கா? ஸோ கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னன்னா பேட்ஸ் அக்ரிடி 505 ரிட்டன் ஆஃப் டியூரிங் த இயர் இந்த சேல்ஸ் லெஜர் பட் வேர் நாட் ரெக்கார்டட் இந்த ஜென்ரல் லெஜரில் ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ ஜென்ரல் லெஜர்னால் ஒன்றுமே இல்லைங்க, ஜென்ரலாக உள்ள P&L அக்கௌண்ட். ஓகேங்களா? ஸோ P&L அக்கௌண்ட்டில் நம்ம வந்து பேட் டெப்ட்ஸை ரெக்கார்ட் பண்ணலையாம். ஆனால் டெப்டார்ஸுங்கிறது நம்ம இதில் டெப்டார்ஸ் வந்து நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் போடுவோம், அது கரெக்டாக பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படிங்கிறப்போ டெபிட் சைடில் பேட் டெப்ட்ஸை நம்ம கரெக்டாக போடணும். ஸோ பேட் டெப்ட்ஸை போட்டோம். கிரெடிட் சைடில் வந்து ஷார்ட்டேஜாக இருக்குது, ஸோ சஸ்பெண்ட் சொல்லி போட்டு அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டோம். கிளியரா? பொன்ராஜ், விஸ்வா, சுகுமார் கிளியர் தானே? கிளியர் தான் ப்ரோ, கிளியர் தான் ப்ரோ. ஓகே ப்ரோ. நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் சம் பாருங்கள். ஃபோர்த் சம் பாருங்கள். பில் ஃபார் ₹750 ரிசீவ்ட் ஃப்ரம் இசட் லிமிடெட். ஓகேங்களா? ஸோ இசட் கிட்ட இருந்து ஒரு பில் வந்து ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ பில்ஸ் ரிசீவபிளில் டெபிட்டில் போடுவோம். இசட் வந்து யார், கிவர், ஸோ அவரை கிரெடிட்டில் போடுவோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் கரெக்ட் என்ட்ரி. ஸோ பில்ஸ் ரிசீவபிளை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு நிமிஷம், ஃபார் ரிப்பேர்ஸ் டு மிஷினரி. ஓகேங்களா? ஸோ இது வந்து பில்ஸ் ரிசீவபிள் கிடையாது ப்ரோ. பில் ஃபார் 750 ரிசீவ் ஃப்ரம் இசட் லிமிடெட் ஃபார் ரிப்பேர்ஸ் டு மிஷினரினா மிஷினரி வந்து ரிப்பேர்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மிஷினரி ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட இருந்து ஒரு பில் வந்து வந்திருக்கு. இந்த பில் வந்து பில்ஸ் ரிசீவபிள் கிடையாது, இன்வாய்ஸ். ஓகேங்களா? ஸோ பில்லை ரைட் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா அது பில்ஸ் ரிசீவபிள்னு சொல்லி போடுவோம். ஸோ பில்லு வந்திருக்குன்னா இன்வாய்ஸ் வந்திருக்கு. ஸோ 750 ரூபா நம்ம அவருக்கு பே பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ரிப்பேர்ஸ் டு மிஷினரி வாஸ் என்டர்ட் இன் த இன்வேர்டு இன்வாய்ஸ் புக் 650. ஓகேங்களா? ஸோ இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்வேர்டு இன்வாய்ஸ் புக்கில் போட்டிருக்காங்க. ரிப்பேர்ஸ் டு மிஷினரிக்கு கரெக்டான என்ட்ரி என்னன்னா இது வந்து மிஷினரி வாங்குறப்போ உள்ள ரிப்பேர்ஸ் இல்லை, நார்மலாக உள்ள ரிப்பேர்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்படிங்கிறப்ப ரிப்பேர்னு சொல்லிட்டு P&Lல போட்டாலே போதும், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நீங்கள் போட வேண்டாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் தான். ஓகே? ஸோ ரிப்பேர் எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம என்ன பண்ணுவோம், இது வந்து எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ ரிப்பேர்ஸ் சொல்லி டெபிட் சைடில் போடுவோம். ஓகே? ஸோ அதான் கரெக்டு. ஸோ ரிப்பேர்ஸ் சொல்லி டெபிட் சைடில் 750 ரூபா நம்ம போடுவோம், இது கரெக்டு. ஓகேங்களா? ஓகே. ஸோ இவர்கிட்ட இருந்து பில்லு வந்திருக்கோம், நம்ம இவர்கிட்ட நம்ம பே பண்ணவே இல்லைன்னு அர்த்தம். ஓகே? ஸோ இசட்டை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், கிரெடிட் சைடில் போடுவோம். கிரெடிட் சைடில் 750 ரூபா போடுவோம், இதுதான் கரெக்டு. ஓகேங்களா? ஓகே. ஆனால் இவனுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை இன்வேர்டு இன்வாய்ஸ் புக்கில் வந்து போட்டிருக்காங்க. இன்வேர்டு இன்வாய்ஸ் புக்னால் ஒன்றும் இல்லை, பர்ச்சேஸ் புக்கில் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ரிப்பேர் ஃப்ரம் மிஷினரி, ரிப்பேர் ஆஃப் மிஷினரியை பர்ச்சேஸ் புக்கில் தூக்கி போட்டிருக்காங்க. ஓகே? ஸோ பர்ச்சேஸ் புக்கில் டெபிட் சைடில் 650 ரூபான்னு சொல்லி தப்பாக போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ பர்ச்சேஸ் புக்கில் போட்டிருக்காங்கன்னா டேரெக்டாக பர்ச்சேஸ் மட்டுமா போட்டிருப்பாங்க. பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார்ட்டும் இசட் அக்கௌண்ட் சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ இசட் அக்கௌண்ட்டும் 650 ரூபான்னு சொல்லி தப்பாக போட்டிருக்காங்க. ஓகே? கிளியரா? ஸோ இசட் அக்கௌண்ட்டு பார்த்தீங்கன்னா கிரெடிட்டில் 750 ரூபா வரணும், ஆனால் இசட் அக்கௌண்ட்டு 650 ரூபான்னு சொல்லி தப்பாக போட்டிருக்காங்க. ஸோ அப்போ இசட் அக்கௌண்ட்டில் வந்து எவ்வளோ குறைய போட்டிருக்கிறாங்க, 100 ரூபா வந்து குறைய போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து தப்பான என்ட்ரி. ஓகேங்களா? ஸோ 100 ரூபா கிரெடிட் சைடில் குறையுதுன்னா கிரெடிட்டில் 100 ரூபாயை போட்டோன்னா கரெக்டாகிடும். கிரெடிட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் சைடில் மைனஸ் 100 ரூபா இருக்குன்னா ப்ளஸ் 100 ரூபா போட்டிங்கன்னா டேலி ஆயிரும். ஓகேங்களா? ஸோ அதான் கிரெடிட்டில் வந்து 100 ரூபா குறையுது. ஸோ 100 ரூபா நீங்கள் கிரெடிட்டில் தூக்கி போட்டிங்கன்னா டேலி ஆயிரும். ஸோ இசட்டை வந்து நீங்கள் கிரெடிட்டில் போட்டேன், ஒரு நிமிஷம், இசட்டை வந்து நீங்கள் கிரெடிட்டில் போட்டிருக்கீங்க, எவ்வளோ அமௌண்ட்டு, 100 ரூபா. ஓகேங்களா? ஸோ ரிப்பேர்ஸ் வந்து கரெக்டு தானே. ஸோ ரிப்பேர்ஸ் வந்து டெபிட் சைடில் கரெக்டான என்ட்ரி தான். ஸோ ரிப்பேர்ஸ் வந்து 750 ரூபா டெபிட் சைடில் போட்டிருக்காங்க.
பர்ச்சேஸ் வந்து டெபிட் சைடில் தப்பான என்ட்ரி போட்டிருக்கேன் ஓகேங்களா. ஸோ தப்பான என்ட்ரிங்கிறப்ப கிரெடிட் சைடில் போட்டு நீங்கள் கேன்சல் பண்ணணும். ஸோ இங்கே வந்து பர்ச்சேஸ் ஓகேங்களா. ஸோ பர்ச்சேஸ் இருக்குது. ஸோ பர்ச்சேஸ் வந்து கிரெடிட் சைடில் போட்டு எவ்வளோ அமௌண்ட் போடுறீங்க, 650 ரூபா போட்டு இதை கேன்சல் பண்ணி விடுறீங்க. கிளியரா? ஃபோர்த் சம்மில் எதுவும் டவுட் இருக்கா? கண்டிப்பாக ஏதாச்சும் டவுட் இருக்குன்னு நினைக்கிறேன். விஸ்வா ப்ரோ உங்களுக்கு கிளியர் தானே? சுகுமார், பொன்ராஜ் சேகர் கிளியர் தானே? ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சம் பாருங்கள். ஃபிஃப்த்து சம் வந்து பார்த்தீங்கன்னா கூட்ஸ் ஒர்த் ருபீஸ் 1 2 3 4 ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ஃப்ரம் Y லிமிடெட் ஆன் 28/3/2002 had not been entered in the day book and credited to Y limited but goods were not delivered till 5th April 2022 ஓகேங்களா. ஸோ 1234 ரூபாய்க்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். யார்கிட்ட? ஒயிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து டே புக்கில் நம்ம போடல, பர்ச்சேஸ் புக்கில் நம்ம போடலையா ஓகேங்களா. ஸோ ஆனால் Y லிமிட்டோட அக்கௌண்ட்டில் கரெக்டாக போட்டிருக்காங்க. பட் கூட்ஸ் வேர் நாட் ரிட்டன், இன்னும் கூட்ஸ் வந்து ரிட்டனே ஆகலை. ஸோ ஒரு கூட்ஸ் வந்து ரிட்டன் ஆகலாம், கூட்ஸ் இன் டிரான்சிட் சொல்லி போடுவோம் ஓகேங்களா. ஸோ அதான் கூட்ஸ் இன் டிரான்சிட் சொல்லி நம்ம போட்டிருக்கோம். கூட்ஸ் இன் டிரான்சிட்டுங்கிறது ஒன்றுமே இல்லை, பர்ச்சேஸ்னு போடுறதுக்கு பதிலாக இப்போ இது வந்து இன்னும் டெலிவரி ஆகலாம். ஸோ கூட்ஸ் இன் டிரான்சிட் சொல்லி நம்ம டெபிட் சைடில் போடணும் ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலாக இது வந்து க்ளோசிங் ஸ்டாக்கில் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கும். ஸோ டெபிட் சைடில் நம்ம போட்டிருக்கோம். எவ்வளோ அமௌண்ட்டு? 1234 ரூபா. ஸோ இதுதான் கரெக்ட் என்ட்ரி ஓகேங்களா. ஓகே, ஸோ கூட்ஸ் இன் டிரான்சிட்டோட என்ட்ரி என்ன அப்படின்னா, கூட்ஸ் இன் டிரான்சிட் வந்து நம்ம க்ளோசிங் ஸ்டாக்கில் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கும் ஓகேங்களா. க்ளோசிங் ஸ்டாக்கில் இன்க்ளூட் ஆகிருக்கும். ஸோ கூட்ஸ் இன் டிரான்சிட்டை நம்ம டெபிட் சைடில் போடுவோம், ட்ரேடிங் அக்கௌண்ட்டை வந்து நம்ம கிரெடிட் சைடில் போடுவோம் ஓகேங்களா. ஸோ இதுதான் கரெக்டான என்ட்ரி ஓகே. ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட் நீங்கள் போடுறப்போ நீங்கள் வந்து கூட்ஸ் இன் டிரான்சிட் என்ன பண்ணுவீங்கன்னா க்ளோசிங் ஸ்டாக் கூட கூட்ஸ் இன் டிரான்சிட்டை நீங்கள் ஆட் பண்ணி போடுங்க. எவ்வளோ ஆக்சுவலாக 1 2 3 4 ஓகேங்களா. ஸோ 1 2 3 4 ஓகேங்களா. ஸோ கூட்ஸ் இன் டிரான்சிட் வந்து கிரெடிட் சைடில் போட்டிருக்கீங்க. ஸோ இதை நீங்கள் வந்து ஜேர்னல் என்ட்ரியில் போடுறப்ப என்ன பண்ணுவீங்க, கூட்ஸ் இன் டிரான்சிட் அக்கௌண்ட் டெபிட் டு ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் வந்திருக்கு. ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட் நீங்கள் கிரெடிட்டில் போடுங்க, ட்ரேடிங் அக்கௌண்ட் டு ட்ரேடிங் அக்கௌண்ட் சொல்லி போடுங்க ஓகேங்களா. ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட் போடுறப்ப இங்கே 1 2 3 4 1 2 3 4. ஸோ கூட்ஸ் இன் டிரான்சிட் டெபிட் சைடில் 1 2 3 4, ட்ரேடிங் டெபிட் சைடில் 1 2 3 4. இதுதான் கரெக்டான என்ட்ரி ஓகேங்களா. ஸோ கூட்ஸ் இன் டிரான்சிட் 1 2 3 4, ட்ரேடிங் அக்கௌண்ட் வந்து 1 2 3 4. இதுதான் கரெக்டான என்ட்ரி. ஒன்று கூட்ஸ் இன் டிரான்சிட் போடலாம், இல்லை க்ளோசிங் ஸ்டாக் போடலாம், ப்ராப்ளம் இல்லை. ட்ரேடிங் அக்கௌண்ட் நீங்கள் ஒன்று கிரெடிட் சைடில் போடலாம், இல்லை பர்ச்சேஸ் சொல்லி 1 2 3 4 போடலாம், இதனால ஒன்று தான் ஓகேங்களா. ஸோ கூட்ஸ் இன் டிரான்சிட்டுங்கிறது என்னது? பர்ச்சேஸ் ஓகேங்களா. ஸோ அதை நீங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட் போடலாம், இல்லை பர்ச்சேஸ் போடலாம் ஓகே. ஸோ நீங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டே போடுங்க, அதான் பெஸ்ட்டு ஓகே. ஏன்னா நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் தான் நம்ம கிரெடிட் சைடில் கூட்ஸ் இன் டிரான்சிட் சொல்லி நம்ம போடுவோம் கிளியரா. ஸோ அப்படிங்கிறப்ப ஜேர்னல் என்ட்ரி போடுறப்போ கூட்ஸ் இன் டிரான்சிட் வந்து டெபிட் சைடில் போடுவீங்க, ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் போடுவீங்க ஓகே. ஸோ இதுதான் கரெக்டான என்ட்ரி. ஸோ இது ஆக்சுவலாக என்னென்னா இவங்க வந்து என்ட்ரு பண்ணலையாம் ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நாட் பீன் என்ட்ரட் இன் த டே புக் ஓகேங்களா. ஸோ இது டே புக்கில் என்ட்ரு பண்ணலாம், ஆனால் ஒய் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக போட்டாங்க. ஸோ அது ப்ராப்ளம் இல்லை. ஸோ இது ரெண்டு மட்டும் தான் உங்கள் ப்ராப்ளம். ஸோ இதை நீங்கள் அப்படியே நீங்கள் என்ட்ரியாக போட்டால் போதும். ஸோ டெபிட்டில் 1 2 3 4 நீங்கள் போட்டுருங்க, கிரெடிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நீங்கள் போட்டுருங்க, மேட்டர் முடிஞ்சது ஓகே. ஃபிஃப்த் சம் கிளியரா? இதில் எதுவும் டவுட் இருக்கா விஸ்வா ப்ரோ? ஓகே, அப்படியா, சரி ஓகே சுகுமார் ப்ரோ ஓகே, ப்ராப்ளம் இல்லை. ஸோ நீங்கள் எதுலேருந்து நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணலையோ அதை மட்டும் நீங்கள் வந்து ரெக்கார்டட் வீடியோவில் பார்த்துருங்க ஓகேங்களா. ஸோ ரெக்கார்டு வீடியோ பார்க்காம விட்றாதீங்க ஓகே. ஸோ 6th சம் பாருங்கள், 79 பெய்டு ஃபார் ஃப்ரைட் அண்ட் மிசரி வாஸ் டெபிட்டட் டு ஃப்ரைட் அக்கௌண்ட் 97 இப்படி கொடுத்துருக்காங்கன்னா அது வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஓகேங்களா. ஸோ ஃப்ரைட் அண்ட் மிஷினரி ஓகேங்களா. ஸோ இது வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃப்ரைட் அக்கௌண்ட்டில் தப்பாக போட்டிருக்கேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அப்போ அது நம்ம என்ன அக்கௌண்ட்டில் போடணும்? கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சராக மிஷினரி அக்கௌண்ட்டில் போடணும் ஓகே. ஸோ ஃப்ரைட் வந்து கேபிட்டலாக ரெவென்யூவாக நமக்கு தெரியாது, அது நேச்சர் ஆஃப் த எக்ஸ்பெண்டிச்சரை பொறுத்து. ஆனால் இதில் அது தெரியலை. என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃப்ரைட் அக்கௌண்ட்டில் தப்பாக போட்டுறேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஓகே, ஸோ அப்படிங்கிறப்போ 6th பாருங்கள். 6th வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சாரி ஃப்ரைட் அண்ட் மிஷினரிங்கிறது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தான் ஓகேங்களா. ஸோ அப்போ 79 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா மிஷினரியில் டெபிட் சைடில் நம்ம போடுவோம். ஆனால் இவனுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃப்ரைட் அக்கௌண்ட் சொல்லி 97 ரூபா கிரெடிட் சைடில் போட்டிருக்கானுங்க.
டெபிட் சைடில் 97 ரூபான்னு சொல்லி போட்டிருக்கேன் ஓகேங்களா. ஸோ கரெக்டான என்ட்ரி வந்துன்னா மிஷினரி டெபிட் சைடில் போடுறது தான் கரெக்டான என்ட்ரி. ஸோ இது வந்து 79 ரூபா கரெக்டான என்ட்ரி. ஆனால் இவனுக்கு வந்து ஃப்ரைட்டில் டெபிட் சைடில் வந்து 97 ரூபான்னு சொல்லி போட்டிருக்கேன். இது வந்து ராங் என்ட்ரி. புரியுதா? ஆக்சுவலாக 79 பெய்டு ஃப்ரைட் ஆன் மிஷினரிக்கு ஃப்ரைட் பண்ணதை வாஸ் டெபிட்டட் டு ஃப்ரைட் அக்கௌண்ட். இவங்க தப்பாக ஃப்ரைட் அக்கௌண்ட்டில் போட்டிருக்காங்களாம் ஓகேங்களா. ஸோ இதை வச்சு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம் மிஷினரியில் ஃப்ரைட் பண்ணியிருக்காங்கன்னா இது வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஆனால் இவனுக்கு ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சராக தப்பாக போட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ கரெக்ட் என்ட்ரி என்னன்னா மிஷினில் நீங்கள் டெபிட் சைடில் போட்டு தான் கரெக்டு. ஆனால் இங்கே ஃப்ரைட்டில் டெபிட் சைடில் போட்டிருக்காங்க, அதுவும் 97 ரூபான்னு சொல்லி போட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ மிஷினரியில் டெபிட் சைடில் 79 ரூபா போடுறது தான் கரெக்ட் என்ட்ரி. ஆனால் இங்கே ஃப்ரைட்டில் டெபிட் சைடில் 97 ரூபான்னு சொல்லி போட்டிருக்காங்க, இது வந்து ராங் என்ட்ரி ஓகே. ஸோ இது வந்து நீங்கள் ரெட்டிஃபை பண்ணுறப்போ மிஷின் வந்து கரெக்டு தானே. ஸோ இது டெபிட்டில் நீங்கள் அப்படியே போட்டுருங்க 79 ரூபா ஓகே. ஸோ ஃப்ரைட் வந்து டெபிட்டில் தப்பாக போட்டிருக்காங்க. ஸோ இது கிரெடிட்டில் போட்டு கேன்சல் பண்ணுங்கள். ஸோ கிரெடிட்டில் வந்து 97 ரூபா ஓகேங்களா. ஸோ ரிமைனிங் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 18 ரூபா வந்து ஷார்ட்டேஜ். ஸோ இதை டெபிட் சைடில் நீங்கள் போட்டுறணும் ஓகே. ஓகே ஸோ செகண்ட் சம் முடிஞ்சது. தேர்ட் சம் ஓகேங்களா. ஸோ தேர்ட் சம் வந்து சிம்பிள் தான் ஓகே. ஸோ தேர்ட் சம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையல் பேலன்ஸ் ஆஃப் ஏ கன்சர்ன் ஹேஸ் அக்ரீட் பட் ஃபாலோயிங் மிஸ்டேக்ஸ் ஓகேங்களா. ஸோ ட்ரையல் பேலன்ஸில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. வேர் டிஸ்கவுண்ட் ஆஃப்டர் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபைனல் அக்கௌண்ட் ஓகேங்களா. ஸோ ஒரு சின்ன கான்செப்ட் சொல்லுவேன். ஃபைனல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கோ அது அதோட நேம்லேயே நம்ம போட்டுடலாம் ஓகேங்களா. சப்போஸ் அக்கௌண்ட்டுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, அப்புறம் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கலாம். ஸோ ஃபைனல் அக்கௌண்ட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பெண்டிச்சரில் அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்துச்சுன்னா சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா சேலரியில் பிரச்சனைனா சேலரின்னு சொல்லி நம்ம போடலாம். வேஜஸில் பிரச்சனை வேஜஸ் நம்ம போடலாம். அப்புறம் வந்து பேடர்ஸில் பிரச்சனை பேடர்ஸ் சொல்லி அந்த நேமை கரெக்டாக மென்ஷன் பண்ணி போடலாம். ஆனால் ஃபைனல் அக்கௌண்ட் நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா இது எல்லாமே நீங்கள் ஃபைனல் அக்கௌண்ட்டில் கரெக்டாக போட்டாச்சு. இதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் இருந்துச்சுன்னா சேலரி நீங்கள் போடக்கூடாது, P&L அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்கள் போடணும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் P&L நீங்கள் வந்து அடித்து எழுத முடியாது, கட் பண்ணி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி நீங்கள் எழுத முடியாது. ஸோ சேலரி நீங்கள் போடாமல் P&L அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லி தனியாக ஓப்பன் பண்ணி அதில் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து போடுவீங்க ஓகேங்களா. ஸோ எதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடாதோ அதை ஃபுல்லாக டிக்ரீஸ் பண்ணி விடுவீங்க, எதெல்லாம் டிக்ரீஸ் பண்ணக்கூடாதோ அதை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விடுவீங்க. ஸோ P&L அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் நீங்கள் தனியாக போடுவீங்க ஓகேங்களா. ஸோ சேலரி வேஜஸ் பேட்டர் சொல்லி தனித்தனி ஹெட்டிங்காக நீங்கள் போட்டிங்கன்னா ஒவ்வொரு இதுலையும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி போடாமல் தனியாக ஃபைனல் அக்கௌண்ட் வந்து அது அப்படியே இருக்கட்டும், ஒரிஜினலாகவே இருக்கட்டும். தப்பான அக்கௌண்ட்டாக இருந்தாலும் அது அப்படியே இருக்கட்டும். P&L அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லி தனியாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் P&L அட்ஜஸ்ட் பண்ணி அந்த நேம்லேயே நம்ம போடுவோம் ஓகேங்களா. ஸோ இதுதான் மேட்ரு. ஸோ ஃபைனல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் நம்ம போடுவோம். நோ அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி வாஸ் பாஸ் ஃபார் அக்கௌண்ட் ஆஃப் 2000 ரிலேட் டு அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட்டுக்கு எந்த என்ட்ரியுமே நம்ம போடலையா ஓகேங்களா. ஸோ இது எப்படி அஃபெக்ட் ஆகும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட் வந்து P&L நம்ம எங்கே போடுவோம்? அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட்னா இந்த வருஷங்குள்ள ரெண்டு இன்னும் நம்ம பே பண்ணல. ஸோ இந்த வருஷம் உள்ள எக்ஸ்பெண்டிச்சரை இந்த வருஷம் P&L நம்ம போடுவோம் ஓகேங்களா. ஸோ அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா P&L நம்ம போடுவோம், ஆனால் இவங்க போடவே இல்லையா ஓகேங்களா. P&L நம்ம அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட்டுன்னு சொல்லிட்டு எவ்வளோ அமௌண்ட் போடுவோம்? 2000 ரூபா நம்ம போடுவோம் ஓகேங்களா. ஸோ 2000 ரூபா போடுறப்ப என்ன ஆகும்னா இது வந்து எக்ஸ்பெண்டிச்சர் தானே. ஸோ ப்ராஃபிட் வந்து 2000 ரூபா குறையணும், ஆனால் இவங்க போடலை. ஸோ போடாதனால ப்ராஃபிட் வந்து 2000 ரூபா இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஓகேங்களா. ஸோ குறையாமல் ப்ராஃபிட் வந்து 2000 ரூபா இது மூலமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ என்ன எஃபர்ட் ஆகிருக்குன்னா ப்ராஃபிட் வந்து ஓவர் ஸ்டேட்டட் பை 2000. இவங்க இதான் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த மிஸ்டேக்னால என்ன எஃபெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. P&L அக்கௌண்ட்டில் என்ன எஃபெக்ட் ஆகிருக்கு, பேலன்ஸ் ஷீட்டில் என்ன எஃபெக்ட் ஆகிருக்கு ஓகேங்களா. ஸோ அந்த எஃபெக்ட்டையும் எழுதணும், அதுக்கப்புறம் அதுக்குள்ள ரெட்டிஃபிகேஷன் என்ட்ரியும் நம்ம எழுதணும். ஒரு ரெட்டிஃபிகேஷன் என்ட்ரி கேட்கலையோ ஓகே, நம்ம எஃபர்ட்டை மட்டும் எழுதுனா போதும் ஓகேங்களா. ஸோ இப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து 2000 அவுட்ஸ்டாண்டிங் ரெண்டில் வந்து என்ட்ரி போடலையாம். ஸோ அப்படி என்ட்ரி போடலைன்னா என்ட்ரி நீங்கள் போட்டிங்கன்னா 2000 ரூபா டெபிட் சைடில் நீங்கள் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லி போடுவீங்க. எக்ஸ்பெண்டிச்சர் போடுறப்போ 2000 ரூபா ப்ராஃபிட்டில் குறையும். ஆனால் இவங்க எக்ஸ்பெண்டிச்சர் போடலைங்கிறதுனால ப்ராஃபிட்டில் 2000 ரூபா இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஓகேங்களா. தப்பாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதான் ஓவர் ஸ்டேட்டட் பை 2000. P&L இந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ஓகே. இப்போ பேலன்ஸ் ஷீட்டில் என்ன ஆயிருக்கும்? ப்ராஃபிட் 2000 குறைஞ்சின்னா கேபிட்டலும் ப்ராஃபிட் வந்து 2000 கூடுனுச்சுன்னா கேபிட்டலும் 2000 கூடும் ஓகேங்களா.
பேலன்ஸ் ஷீட்டில் நீங்கள் கேபிட்டல் நீங்கள் ஓப்பன் பண்ணுறப்போ கேபிட்டலில் ப்ராஃபிட்டை நீங்கள் ஆட் பண்ணுவீங்க, ட்ராயிங்ஸை நீங்கள் ரெடியூஸ் பண்ணுவீங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை நீங்கள் ஆட் பண்ணுவீங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸை ரெடியூஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம கேபிட்டலாக நீங்கள் நடக்கும். கிளியரா? ஸோ இது உங்களுக்கு தெரியுமா? ஆக்சுவலாக கேபிட்டலில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா எப்போவுமே ப்ராஃபிட்டை நீங்கள் ஆட் பண்ணுவீங்க. ஸோ ப்ராஃபிட் 2000 கூடி இருக்குன்னா கேபிட்டலும் ப்ராஃபிட் ஆட் பண்ணுறப்போ 2000 கூடி இருக்கும். ஓகேங்களா? ஸோ கேபிட்டலும் 2000 கூடி இருக்கும். நெக்ஸ்ட்டு அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட்டுங்கிறது அசட்டா லயபிலிட்டியா? அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட்டுங்கிறது அசட்டா லயபிலிட்டியா? யாராவது கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம். லயபிலிட்டி. அப்படிங்கிறப்போ லயபிலிட்டியில் 2000 வந்து என்னவாயிருக்கும்? அண்டர் ஸ்டேட் ஆயிருக்கும். அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட் அவங்க போடவே இல்லை. அப்படிங்கிறப்போ லயபிலிட்டியில் 2000 போடணும், ஆனால் போடலைங்கிறதுனால அண்டர் ஸ்டேட் ஆயிருக்குது, குறைஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஓகே. ஸோ லயபிலிட்டி சைடில் நீங்கள் லயபிலிட்டி சைடில் பேலன்ஸ் ஆகிருக்கும். லயபிலிட்டி சைடில் போடுறப்போ கேபிட்டல் 2000 கூடி இருக்குது, அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட் 2000 குறைஞ்சிருக்கு. ஸோ லயபிலிட்டி சைடில் எந்த ப்ராப்ளமும் இருந்திருக்காது. ஓகேங்களா? ஸோ ஃபைனல் அக்கௌண்ட்டை முடிஞ்சதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு எரர் நடந்திருக்குன்னா இது மூலமாக எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருக்காது. ஏன்னா ஃபைனல் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் ஷீட் நீங்கள் போடுறப்போ 2 பக்கமும் டேலியாக இருக்கும். ஆனாலும் எரர் இருக்குது அப்படின்னா அந்த எரர் வந்து காம்பன்சேட்டிங் எரர். ஓகேங்களா? ஸோ அந்த எரர் நடந்ததுனால எல்லா பக்கமும் வந்து அட்ஜஸ்ட் ஆகி காம்பன்சேட் ஆகிருக்கும். அதனால் நமக்கு வந்து எரர் வந்து கண்ணுக்கு தெரியலை. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், பர்ச்சேஸ் புக் வாஸ் ஓவர் காஸ்ட் பை 1000. ஓகே. ஸோ பர்ச்சேஸ் வந்து 1000 கூடிடுச்சு. பர்ச்சேஸ் வந்து 1000 தப்பாக கூடியிருக்கு. ஓகேங்களா? ஸோ பர்ச்சேஸ் 1000 கூடிச்சுன்னா இது வந்து எக்ஸ்பெண்டிச்சர் 1000 கூடுறப்போ ப்ராஃபிட் வந்து என்ன ஆகும்? 1000 கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ப்ராஃபிட் 1000 கம்மியாக இருக்கிறப்போ பேலன்ஸ் ஷீட் சைடில் நீங்கள் பார்க்குறப்போ கேபிட்டல் 1000 கம்மியாகும். ஓகே. ஸோ இப்போ பர்ச்சேஸ் பண்ணுறப்போ இது வந்து கிரெடிட் பர்ச்சேஸ்னே வச்சுக்கோங்க. கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ நம்ம டெப்டார் சைடில் போடுவோமா? ஸோ பர்ச்சேஸ் வந்து பார்த்திங்கன்னா 1000 குறைஞ்சின்னா இதுக்கு ஈக்குவலாக டெப்டார்ஸும் 1000 குறையும். ஓகேங்களா? ஸோ அக்கௌண்ட் என்ன போடுவீங்க? பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் டு டெப்டார்ஸ் அக்கௌண்ட் சொல்லி போடுவீங்க. ஸோ இங்கே பர்ச்சேஸில் 1000 குறையினா டெப்டார்ஸும் ஈக்குவலாக 1000 குறைஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ பர்ச்சேஸில் 1000 குறையிறதுனால என்னென்ன எஃபர்ட் வருதுன்னா ப்ராஃபிட் வந்து 1000 குறையும், கேபிட்டல் வந்து 1000 குறையும், டெப்டார்ஸும் 1000 குறையும். ஓகேங்களா? ஸோ அதான் இங்கே போட்டிருங்க. ஸோ கிராஸ் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 1000 அண்டர் ஸ்டேட் ஆயிருக்குது, குறைஞ்சிருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 1000 அண்டர் ஸ்டேட் ஆயிருக்குது. ஓகே. ஸோ நீங்கள் இன்னொன்று எழுதிக்கோங்க, டெப்டார்ஸும் அண்டர் ஸ்டேட் ஆயிருக்குன்னு எழுதிக்கோங்க. ஓகே. அப்படின்னா காம்பன்சேட் ஆகும். கேபிட்டல் மட்டும் குறைஞ்சினா லயபிலிட்டியில் மட்டும் குறைஞ்சதாக அர்த்தம். லயபிலிட்டி 1000 குறைஞ்சிருக்கு, அசட்லேயும் 1000 குறைஞ்சிருக்கு, ரெண்டும் டேலி ஆயிருக்கும். ஓகேங்களா? ஃபைனல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ கேபிட்டல் மட்டும் 1000 குறைஞ்சிருக்குன்னா டேலி ஆயிருக்காது. ஓகேங்களா? ஸோ கேபிட்டல் 1000 குறைஞ்சிருக்கு, அதுக்கு ஈக்குவலாக லயபிலிட்டிலையும் 1000 அசட்லேயும் 1000 குறைஞ்சி, டெப்டார்ஸ்லையும் 1000 குறைஞ்சிருக்கு. ஸோ டேலி ஆயிரும். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து தேர்ட் சம் பாருங்கள். தேர்ட் சம் வந்து பார்த்தீங்கன்னா 4000 டெப்ரிசியேஷன் ஆன் மிஷினரி ஹேஸ் பீன் ஒமிட்டட் டு பி ரெக்கார்ட் இன் த புக். ஓகேங்களா? ஸோ மிஷினரியில் டெப்ரிசியேஷன் வந்து 4000, இது வந்து புக்கில் என்ட்ரு பண்ணலையா? ஓகேங்களா? ஸோ டெப்ரிசியேஷன் 4000 என்ட்ரு பண்ணல. ஸோ டெப்ரிசியேஷன் 4000 என்ட்ரு பண்ணனா குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் குறைஞ்சினா ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் குறைஞ்சினா என்ன ஆகும்? ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஓகே. ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா கரஸ்பாண்டிங் கேபிட்டலும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டெப்ரிசியேஷன் 4000 குறையுதுன்னா நம்ம இந்த டெப்ரிசியேஷன் நம்ம எங்கே போடுவோம்? அசட் சைடில் மிஷினரி கூட மைனஸ் டெப்ரிசியேஷன் நம்ம போடுவோம். ஓகேங்களா? ஸோ டெப்ரிசியேஷன் சொல்லி போடுவோம். சப்போஸ் இங்கே வந்து டெப்ரிசியேஷன் சொல்லி போடுவோம். ஓகேங்களா? ஸோ டெப்ரிசியேஷன் வந்து இங்கே 4000 குறைஞ்சிருக்கு அப்படின்னா மிஷினரி அக்கௌண்ட் என்ன ஆகும்? நெட்டாக போடுறப்போ இங்கே 4000 அசட் சைடில் மிஷினரி கூடியிருக்கும். ஓகேங்களா? கிளியராக? டெப்ரிசியேஷன் வந்து குறையிறப்போ மிஷினரியோட வேல்யூ வந்து கூட தானே செய்யும். ஓகேங்களா? டெப்ரிசியேஷன் வேல்யூ கூடிச்சுன்னா மிஷினோட வேல்யூ வந்து குறையும். ஓகே. ஸோ டெப்ரிசியேஷன் போடுறப்போ மிஷினரியோடைய வேல்யூ குறையும், டெப்ரிசியேஷன் குறையிறப்போ மிஷினரியோட வேல்யூ வந்து கூடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டும். ஸோ டெப்ரிசியேஷன் 4000 குறையிறப்போ ப்ராஃபிட் வந்து 4000 ஆட் ஆகும். ஓகே. ஸோ ப்ராஃபிட் வந்து ஓவர் ஸ்டேட் ஆகிருக்கும் 4000. அதுக்கப்புறம் கேபிட்டலும் ஓவர் ஸ்டேட் ஆகிருக்கும் எவ்வளோ? 4000. அப்புறம் மிஷினரியும் ஓவர் ஸ்டேட் ஆகிருக்கும் எவ்வளோ? 4000. ஓகேங்களா? ஸோ இதான் கொடுத்துருக்காங்க. கிளியரா? ஓகே. இது வந்து ரொம்ப முக்கியமான சம். ஓகேங்களா? ஸோ இது வந்து
எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் இல்லை, ஒவ்வொரு சம்லையும் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணுறப்போ ஒவ்வொரு இதை நீங்கள் போடுறப்போ இது வந்து ரொம்ப முக்கியமான கான்செப்ட் கிளாரிட்டிக்காக உள்ள சம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 4th சம் பாருங்கள். 600 பெய்டு ஃபார் பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்டேஷ்னரி ஹேஸ் பின் டெபிட்டட் டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட். ஓகேங்களா? ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஸ்டேஷ்னரி எக்ஸ்பெண்டிச்சரில் போகும். பர்ச்சேஸ் வந்து நீங்கள் கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப தான் பர்ச்சேஸில் போடும். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் பர்ச்சேஸ் சொல்லி போடுவோம். ஓகேங்களா? ஸோ பர்ச்சேஸில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, 600 தப்பாக கூட போட்டிருக்காங்க. ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் கூடனா கிராஸ் ப்ராஃபிட் வந்து 600 குறையும். ஓகேங்களா? ஆனால் இது ஆக்சுவலாக எங்கே போடணும், ஸ்டேஷனரி எக்ஸ்பெண்டிச்சர் சொல்லி போடுவோம். ஸ்டேஷனரி எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம எங்கே போடுவோம், ட்ரேடிங்கில் போடுவோம், P&L போடுவோம். P&L தான் போடுவோம். ஓகேங்களா? ஸோ P&L ஸ்டேஷனரி சொல்லி போடுவீங்க. ஸோ ஸ்டேஷனரி வந்து ஆக்சுவலாக எவ்வளோ, 600. ஓகேங்களா? ஸோ 600 சொல்லி போடணும். 600 இவங்க போடலை, ஸோ குறையாக போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெட் ப்ராஃபிட் வந்து என்ன ஆயிருக்கும், நெட் ப்ராஃபிட் வந்து 600 கூட வந்திருக்கும். ஓகேங்களா? ஆனால் இங்கே கிராஸ் ப்ராஃபிட் 600 குறையுது. ஸோ இதுதான் நீங்கள் வந்து P&L வந்து நீங்கள் கேரி ஃபார்வர்ட் பண்ணுவீங்க. ஸோ கிராஸ் ப்ராஃபிட் இங்கே 600 குறையுது. ஸ்டேஷனரி மூலமாக நெட் ப்ராஃபிட் 600 கூடுது. ஸோ இது ரெண்டுமே டேலி ஆயிரும். ஓகே? ஸோ எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் வராது. ஸோ நோ எஃபர்ட் ஆன் நெட் ப்ராஃபிட், நோ எஃபர்ட் ஆன் பேலன்ஸ் ஷீட். கிளியரா? என்னென்னு புரியுதா? பர்ச்சேஸ் வந்து 600 தப்பாக போட்டிருக்காங்க, அப்போது அது வந்து கூட இருக்குது. ஸோ கிராஸ் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா குறையும். ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் கொடுத்தா கிராஸ் ப்ராஃபிட் வந்து குறையும். இப்போது ஸ்டேஷனரி எக்ஸ்பெண்டிச்சர் தான் இவங்க போடணும் P&L, ஆனால் இவங்க போடலை. ஸோ ஸ்டேஷனரியில் 600 குறையுது. ஸோ 600 குறைஞ்சதுனால நெட் ப்ராஃபிட் வந்து என்னவாயிருக்கும், 600 இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நார்மல். ஆனால் நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் ப்ராஃபிட்டை வந்து P&Lக்கு நீங்கள் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ P&Lக்கு நீங்கள் கேரி ஃபார்வர்ட் பண்ணுறப்ப இங்கே கிராஸ் ப்ராஃபிட் 600 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ கிராஸ் ப்ராஃபிட் 600 இன்க்ரீஸ் ஆகுது, கிராஸ் ப்ராஃபிட் 600 டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது 600 டிக்ரீஸையும் இந்த 600 இன்க்ரீஸையும் நீங்கள் வந்து செட் ஆஃப் பண்ணுறப்போ நெட் ப்ராஃபிட்டில் எந்த சேஞ்சஸும் ஆயிருக்காது. ஓகேங்களா? ஸோ நோ எஃபர்ட் ஆன் நெட் ப்ராஃபிட். நோ எஃபர்ட், நெட் ப்ராஃபிட்டில் எஃபர்ட் ஆகுதுன்னா கேபிட்டல் பேலன்ஸ் ஷீட்லேயும் வந்து எஃபர்ட் ஆகிருக்காது. கிளியரா? விஸ்வா ப்ரோ, பொன்ராஜ் ப்ரோ, கிளியர் தானே? ஓகே ப்ரோ. நெக்ஸ்ட் வந்து 5th சம் ஈஸி தான் ப்ரோ. சேல்ஸ் புக் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் கேஸ்டட் பை 1000. சேல்ஸ் வந்து 1000 இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா என்ன அர்த்தம், கிராஸ் ப்ராஃபிட் வந்து 1000 இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகே சாரி, ஓவர் கேஸ்ட் பை 1000னா தப்பாக 1000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கரெக்டு தான், தப்பாக 1000 வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சேல்ஸில் 1000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ கிராஸ் ப்ராஃபிட் வந்து 1000 இன்க்ரீஸ் ஆகும், நெட் ப்ராஃபிட் வந்து 1000 இன்க்ரீஸ் ஆகும், கேபிட்டலும் 1000 இன்க்ரீஸ் ஆகும். சேல்ஸ் 1000 இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா டெட்டார்ஸும் 1000 இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஆக்சுவலி இவனுங்க அதை போட்டிருக்க மாட்டானுங்க. நீங்கள் கேபிட்டல் மட்டும் 1000 இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா அது பேலன்ஸ் ஷீட்டில் இடிக்கும். ஓகேங்களா? ஸோ டெப்டார்ஸ்லேயும் 1000 இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லி நீங்கள் போடணும். ஓகே? ஸோ இது வந்து நீங்கள் அடிஷனாக நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ 5th பாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் ப்ராஃபிட் அண்ட் நெட் ப்ராஃபிட் ரெண்டுமே ஓவர் சைடு பை 1000. ஓகே? கேபிட்டல் வந்து 1000 வந்து இன்க்ரீஸ் ஆகுது. கேபிட்டலில் 1000 இன்க்ரீஸ் ஆகுதுன்னா லைபிளில் 1000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போது வந்து அசட் சைடில் வந்து பேலன்ஸ் ஆகாது, டேலி ஆகாதுல்ல. ஓகேங்களா? ஸோ ஒரு சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா சேல்ஸு கரஸ்பாண்டிங்காக இருக்கக்கூடிய ஒன்று கேஷு. இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க, சேல்ஸ் புக்குன்னு சொல்லியிருக்காங்க. சேல்ஸ் புக்கில் கேஷ் சேல்ஸ் போடுவோமா, கிரெடிட் சேல்ஸ் போடுவோமா, கிரெடிட் சேல்ஸ் தான் போடுவோம். ஓகேங்களா? அப்படிங்கிறப்போ கேஷ் இன்க்ரீஸ் ஆகிருக்காது, டெட்டார்ஸ் தான் 1000 இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறப்போ கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகுது, கரஸ்பாண்டிங்காக அசட் சைடில் டெட்டார்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ டெட்டார்ஸ் இன்க்ரீஸ் சொல்லி போட்டுருங்க. இதுவே கேஷ் சேல்ஸ் ஆனிச்சுன்னா டெட்டார்ஸுக்கு பதிலாக கேஷ் வந்து 1000 இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லி போடணும். ஓகே? ஸோ இவங்க சேல்ஸ் புக்குன்னு கொடுத்ததுனால இது வந்து கிரெடிட் சேல்ஸு. ஸோ டெட்டார்ஸில் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி போடணும். ஓகே? 6th கொஸ்டின் பாருங்கள். 5000 ரிசீவ்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் புக் டெட். ஓகேங்களா? ஹேஸ் பீன் கிரெடிட்டட் டு சேல்ஸ் அக்கௌண்ட். ஓகேங்களா? 5000 வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் புக் டெட் ஹேஸ் பீன் கிரெடிட்டட் டு சேல்ஸ் அக்கௌண்ட். டெப்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5000 ரிசீவ் ஆகிருக்குதான். இது தெரியாமல் சேல்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டிருக்காங்க. சேல்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டிருக்காங்கன்னா 5000 ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ அதான் கிராஸ் ப்ராஃபிட் அண்ட் நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 5000 தப்பாக இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ இதனால் கேபிட்டலும் 5000 இன்க்ரீஸ் ஆகிருக்கும், டெப்டார்ஸும் 5000 இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஓகே, கிளியரா? தேர்ட் சம்மில் எதுவும் டவுட் இருக்கா? கிளியர் தானே ப்ரோ?
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நாளைக்கு ஒரு ரெக்கார்டர் வீடியோஸ் நான் ரெக்டிஃபிகேஷன் என்கிட்ட நான் ரெக்கார்டர் வீடியோ அனுப்புகிறேன் ஓகேங்களா. ஸோ அதை நீங்கள் பாருங்கள். அதை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஓகேங்களா. ஸோ அதை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரியில் ஒரு 2 சம், 4th சம், 3rd சம் வரைக்கும் பார்த்துருக்கோம். 4th சம் வந்து ரெக்கார்டை நான் அனுப்புகிறேன். 5th சம்மும் ரெக்கார்டு நான் அனுப்புகிறேன் ஓகேங்களா. 6th சம் வந்து நீங்கள் ஹோம்ஒர்க்காக அந்த ரெக்கார்டை பார்த்ததுக்கப்புறம் ஹோம்ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். 7th சம்மும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி தான், ஹோம்ஒர்க் பண்ணிடலாம், ஹோம்ஒர்க்காக பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ 8th சம் ஹோம்ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். 9th ஹோம்ஒர்க் தான். 10th அப்புறம் 11th ஓகேங்களா. ஸோ 10th அண்ட் 11th வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான சம்மு. அது நாளைக்கு நம்ம லைவ் கிளாஸில் பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ 10th சம்மும் 11th சம்மும் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு நம்ம லைவ் கிளாஸில் பார்ப்போம் ஓகே. ஸோ இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நாளைக்கு வந்து காலையில் டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு சம், 2nd சம், 3rd சம் வந்து நீங்கள் ஒரு தடவை ரீகால் பண்ணிடுங்க ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு நான் வந்து 4th சம், 5th சம் ஒரு 2-3 சம் வந்து உங்களுக்கு ரெக்கார்டர் வீடியோ அனுப்பேன். நீங்கள் ஈவினிங் உட்காந்து அந்த ரெக்கார்டர் வீடியோ பார்த்து முடிச்சிருங்க. நைட்டு 10 மணிக்கு 11ஆம் சம் அண்ட் 12ஆம் சம் வந்து உங்களுக்கு வந்து லைவ் கிளாஸில் நான் எடுத்து தரேன் ஓகேங்களா. ஸோ அந்த லைவ் கிளாஸ் உங்களுக்கு புரியணும் அப்படின்னா நீங்கள் ரெக்கார்டர் வீடியோ கண்டிப்பாக பார்த்துருக்கணும். ஸோ 10 மணிக்குள்ளே நீங்கள் அந்த ரெக்கார்டர் வீடியோ பார்த்து முடிச்சிருங்க. 10 மணிக்கும் அதுக்கப்புறம் 10 மணிக்கு லைவ் கிளாஸில் 10ஆம் சம்மும் 11ஆம் சம்மும் நம்ம லைவில் பார்க்கலாம் ஓகேங்களா. ப்ரோ அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் ட்ரையல் பேலன்ஸ் நீங்கள் பெண்டிங் இருக்குங்களா, அது பெண்டிங்லேயே இருக்கட்டும். நீங்கள் இப்போதைக்கு உள்ள இதை மட்டும் நீங்கள் பாருங்கள் ஓகேங்களா. ஸோ நாளைக்கு ஒரு ரெக்கார்டு அனுப்பேன். ஸோ அதையும் நீங்கள் பார்த்து முடிச்சிருங்க. பார்த்து முடிச்சுட்டு நைட்டு லைவ் கிளாஸையும் முடிச்சிருங்க. இந்த ரெக்டிஃபிகேஷன் எரர்ஸை முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறப்போ நீங்கள் அந்த அட்ஜஸ்ட் ட்ரையல் பேலன்ஸ் பார்த்தா போதும் ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு நீங்கள் அதை பார்த்து வந்து கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். நாளைக்கு நான் ஒரு ரெக்கார்டர் வீடியோ அனுப்பேன், அதை நீங்கள் பாருங்கள். பார்த்து முடிச்சுட்டு 10 மணிக்கு கிளாஸ் வாங்க, அப்படின்னா தான் உங்களுக்கு கிளாஸ் புரியும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரீ டைமில் நீங்கள் அட்ஜஸ்ட் ட்ரையல் பேலன்ஸ் ரெக்கார்டர் வீடியோ பாருங்கள் ஓகே ப்ரோ. ஓகே பொன்ராஜ் பார்த்துட்டீங்க. ஸோ உங்களுக்கு பிரச்சனை இல்லை. விஸ்வா நீங்கள் வந்து அடுத்த ஃப்ரீ டைம் நாளைக்கு நீங்கள் வந்து பெண்டிங்கில் விட்டுருங்க. அடுத்த ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்ப அந்த வீடியோ பார்த்து முடிச்சிருங்க ஓகேங்களா. ஓகே ப்ரோ. ஸோ பார்க்கலாம். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் உடனே வாட்ஸ்அப்பில் கால் பண்ணி கேளுங்க, பார்க்கலாம் ஓகே.